गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः ॐ अथ योगानुशासनम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல 2வது பாதம் சாதனா பாதம். சாதனா பாதத்துல வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல லாஸ்ட் கிளாஸ் 32வது சூத்திரம் பார்த்துருக்கோம். எனக்கு தெரியாம போச்சுன்னா முந்தின நாளே அனுப்பணும் உங்களுக்கு பிடிஎஃப். ஆனால் நேற்று நைட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு பிடிஎஃப் அனுப்பலை அப்படின்னு. அதனால பிடிஎஃப் இல்லாதவங்க கொஞ்சம் பாடம் கேட்டுக்கிட்டு ஈவினிங் கூட ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. இந்த 32வது சூத்திரத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சௌச்ச சந்தோஷ தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி நியமாகா அப்படின்னு நியமங்களை பற்றி வியாக்கியானம் பண்ணி முடிச்சிருக்கோம். பார்த்துட்ட மாதிரி சௌச்சம் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இந்த சௌச்சத்தை மட்டும்தான் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணல சூத்திரம். இந்த சௌச்சம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கூட 31வது சூத்திரம் கூட நமக்கு தெரியணும். மகாவிரதம்னு ஒன்று பார்த்துக்கோம் தெரியுங்களா. இதுக்கு முன்னாடி 31ல் நம்ம சாதாரணமாக இருக்கிறதெல்லாம் என்னத்துக்கு பேர் அப்படின்னா விரதம்னு பேர். நம்ம எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா விரதம்னு பேர். மகாவிரதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த யமம்னு சொல்லக்கூடிய விஷயம் எதெல்லாம் இருக்கோ, எனது அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம், பிரம்மச்சரியம், இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா தேசத்துல எல்லா காலத்துல எல்லா நியமங்கள்ல எல்லாத்துலேயும் இதை ஒருத்தர் அப்ளை பண்றாருன்னா அவருக்கு பேர் அவர் என்ன பண்றார், மகாவிரதம் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். மகாவிரதம் எல்லா இடத்துலையும் எல்லாத்துலேயும். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், தேசத்துல நான் இந்த தேசத்துல உயிர்களை கொல்ல மாட்டேன், இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஹிம்சை பண்ண மாட்டேன், இந்த நிமித்தத்தை வச்சுக்கிட்டு நான் ஹிம்சை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹிம்சையோ இல்லை பொய்யோ இது மாதிரி பேசுறது எல்லாத்தையும் சில இடங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம், சில தேசத்துல சில காலத்துல அவாய்ட் பண்ணுவோம். அப்படி அவாய்ட் பண்றதுக்கு பேர் விரதம்னு பேர். யார் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கால தேசங்கள்லாம் பார்க்காம எல்லா இடத்துலையும் பண்றாரோ அதுக்கு பேர் மகாவிரதம். வேற எதுவுமே இல்லை. எந்த இடத்துலையும் ஒரே இதை எடுத்தீங்கன்னா அது மகாவிரதம்னு பேர். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா மகாவிரதம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜைன மத துறவிகள் எல்லாமே மகாவிரதம் இருப்பாங்க. அவங்க எந்த உயிர்களையும் எந்த இடத்துலையும் கொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க வச்சிருப்பாங்க. அஹிம்சையை 100% அஹிம்சா. எந்த இடத்துல இந்த நம்ம முடிய பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணா அப்போ அந்த தலையில இருக்கிற கிருமிகள்லாம் நிறைய அந்த தலைக்கு மேல இருக்கும், அதெல்லாம் சுத்து போயிடும்ன்றதுனால என்ன பண்ணுவாங்க, முடிய பிச்சு எடுப்பாங்க. தாடியை கூட சேவ் பண்ண மாட்டாங்க. சேவ் பண்ணால் ஏதாவது ஜீவராசிகள் செத்து போயிடும். ஜலத்தை குடிக்கிறதுல அவ்வளோ ப்ராசஸ், எல்லாத்துலேயும் ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. அப்போ மகாவிரதம் யார் இருக்காங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம், மகாவிரதம் இருக்கிறது ஜெயின மத துறவிகள். இதே இவர் புத்தா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரே ஒரு இது பண்ணார். என்ன பண்ணார்னா, சாப்பிட்றதுக்காக ஹிம்சை பண்ணலாம், உயிர்களை கொள்ளலாம் அப்படின்ட்டு. அப்போ சாப்பிட்றதுக்காக அப்படின்னா அது அப்போ விரதம், அது மகாவிரதம்ல வராது விரதம். அப்போ இப்போ கூட பௌத்த மதத்தில் பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிட்றவங்க நிறைய இருக்காங்க. அப்போ ஃபுல்லாக ஆல்மோஸ்ட்லாம் இல்லை, 99% பார்த்தீங்கன்னா மாம்சாகாரிகள் தான் இருக்காங்க. அப்போது கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் மகாவிரதம் அப்படின்னு பேர் வச்சுக்கணும்.
இதுக்கப்புறம் நியமத்தை பற்றி பேசும்போது என்ன பண்ணார், நியமங்கள்ன்றதுக்கு அர்த்தமே அது டூஸ், கம்பல்சரியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது அப்படின்னும் போது அதெல்லாம் நியமங்கள் அப்படின்னு வந்துடுது. அந்த நியமங்கள்ல முதல்ல இது சௌச்சம். சௌச்சம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சௌச்சம் எடுக்கிறோம் அப்படின்னா 2 சௌச்சம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாகிய சௌச்சம், இன்னொன்று ஆந்தர் சௌச்சம். பாகிய சௌச்சம் எதனால வரும், பாஷ்யத்தில் ஆச்சாரிய சொல்றாரு தத்திர சௌச்சம். சௌச்சம்ன்றது என்னது, மிருத்து ஜலாதி ஜனிதம். மிருத்து ஜலம் அப்படின்னா என்ன அர்த்தம், மிருத்துன்றதுக்கு அர்த்தம் வந்து சோப்பு எடுத்துங்க. இப்போதைக்கு நம்ம சோப்பு தான் யூஸ் பண்றோம். கிராமங்கள்ல நதிக்கரையில போனா மண்ணை யூஸ் பண்ணுவோம். மண்ணு, சோப்பு, ஜலம் இதை வச்சுக்கிட்டு நம்ம வெளியில பண்ணக்கூடிய சுத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகிய சௌச்சம்னு பேர். ஐயோ, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில போனீங்கன்னா என்னோட குரு ஆசிரமத்துக்கு கூட இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கிறவங்கள்ட்ட இருக்கிற சௌச்சத்தை நீங்க வந்து பார்க்கவே முடியாதுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேர் டாய்லெட் பக்கத்துல 2 பேர் போஸ்டிங் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க பாத்ரூம் பக்கத்துல. கொடுமையா இருக்கும். என்னன்னா பாத்ரூம் போனா வந்து இவன் கையை வாஷ் பண்ணானா, வாய் கொப்பளிக்கிறது இருக்கு, 3 வாட்டி வாய் கொப்பளிக்கணும், 4 வாட்டி வாய் கொப்பளிக்கணும். இவன் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே வஸ்திரத்தோட உள்ள வந்துடுறானா, இல்லை அந்த வஸ்திரத்தை வாஷ் பண்ணிட்டு கரெக்டாக வரானா. போகும்போது டாய்லெட் போயிட்டு பக்கத்துலேயே பாத்ரூம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து மண் ஒரு பானை சட்டி நிறைய மண் கொட்டி வச்சுருப்பாங்க நார்த் இந்தியாவிலாம். நீங்கள் டாய்லெட் போயிட்டு வந்து இல்லை நான் சோப்பு யூஸ் பண்ணுறேன் அதெல்லாம் பேச்சு இல்லை, மண்ணால் என்ன பண்ணணும், ஒரு பக்கெட்டு மண் கொட்டி வச்சுருப்பாங்க. வெளியில் வந்தோன்னு அந்த மண்ணை எடுத்து நல்லா கையை போட்டு தேய் நீங்கள் எவ்வளையா தேய்ப்பீங்க அப்படின்னு போட்டு தேய்ன்னு போட்டு அதை ஒருத்தர் 2 பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் கரெக்ட் அப்படின்னு. டாய்லெட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆசிரமத்துலலாம், குரு ஆசிரமத்துலலாம் வஸ்திரம் போட்டுக்கிட்டு போகவே மாட்டோம் டாய்லெட்டுக்கு. டாய்லெட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவல் கட்டிக்கிட்டு தான் டாய்லெட்டுக்குள்ளார போவோம். பக்கத்துலேயே பாத்ரூம் இருக்கும், டாய்லெட் இருக்கும், 2 தனித்தனியாக இருக்கும். நம்ம மாதிரி இங்கே வந்து அட்டாச்சு பாத்ரூம் கம் டாய்லெட் அதெல்லாம் இல்லை. இங்கே டாய்லெட் தனி, இது தனி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக வச்சுருப்பாங்க, ஆசிரமத்தோட பக்கத்தில் வைக்க மாட்டாங்க. இப்போ அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்லாம் நார்த் இந்தியாவில் இருக்காது, வைஷ்ணவ ஆசிரமத்துலலாம். இப்போ எங்கள் ஆசிரமத்தில் அது மாதிரி இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாய்லெட் போயிட்டு துண்டை கட்டிக்கிட்டு வந்து கீழே அந்த ஒரு பெரிய பானையில் இருக்கிற மண்ணை எடுத்து நல்லா தேய்ன்னு கையை போட்டு 2 கையும் போட்டு தேய்ச்சி சுத்தப்படுத்திட்டு அப்படியே பாத்ரூமில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த டவலை வந்து கட்டியிருக்க டவலையும் கசக்கி அலசி எடுத்துட்டு போட்டுட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வஸ்திரம் போட முடியும். இதுதான் வந்து நியமம் வச்சிருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிருத்து ஜலாதி சௌச்சம் ஜனிதம், அதுல இருந்து உண்டாகிறது பாகிய சௌச்சம். அதுக்கப்புறம் மேத்திய அபியவகரானாதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எது ஆஃபர் பண்ணப்பட்டதா மேத்தியம் என்ன அர்த்தம், யாகத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளதா இருக்கும் ஃபுட்டு. அப்ப என்ன பண்ணுவாங்க நார்த் இந்தியாவில வந்து நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குக் பண்ணும் போது எங்களை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, டவலை வச்சு பாத்தீங்கன்னா மறைச்சிப்போம் முகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா. இந்த இது கட்டிக்கிட்டு தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். ஒரு 5-6 பேர் ரொட்டி சுடுவாங்க, 5-6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தால் சப்ஜி பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரொட்டி பண்ணும் போது ஸ்மெல் பிரச்சனை இல்லை, ஸ்மெல் அதிகம் வராது, அதனால இல்லை. இந்த தால் சமைக்கும் போது சப்ஜி சமைக்கும் போது இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக அதை கட்டிக்கிட்டு பகவானுக்கு ஆஃபர் பண்ணுறது வந்து ஸ்மெல் கூட உள்ளே போகக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ ஸ்மெல் கூட உள்ளே போகாமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கட்டிக்கிட்டு, அதே மாதிரி இப்போ எங்கள் ஆசிரமங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற வெளி ஆட்களை வந்து உள்ள கிச்சனுக்குள்ளார அளவிடே இல்லை. ஏன்னா பாவம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படும். ரொட்டி தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் ரொட்டி சேவா அப்படின்னு பேர், ஒரு 10 பேர் வந்து ஒரு 400-500 ரொட்டி சுடுவோம் ஒரு நாளைக்கு. காலையில் ஒரு 9-10 9-10. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, சாமியோட பிரவச்சனம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஸ்ரீராம் ஜெயராம் போயிட்டு இருக்கோம். அந்த நாம ஜபம் போயிட்டே இருக்கும். அங்கே வந்து யாரும் பேசக்கூடாது, கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பேசக்கூடாது. 10 பேர் உட்கார்ந்து ரொட்டி சுட்டாலும் ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை ஏதாவது அவசியம்னா மட்டும்தான் பேசணும். ஒன்று வேதாந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கணும், இல்லை அப்படின்னா நாமஜபம் போயிட்டு இருக்கோம், மனசுக்குள்ள நாமஜபம் பண்ணிக்கிட்டு ரொட்டி பண்ணுறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃபர் வந்து ஒரு 3-4 இடத்துல ஆஃபர் பண்ணிடுவோம். நர்மதா மையாவுக்கு ஆஃபர் பண்ணுவோம், சுவாமிக்கு ஆஃபர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கோசாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் நடக்கும். இந்த 3 இடத்துலையும் ஆஃபர் பண்ணதுக்கு பிறகு தான் நமக்கு ஃபுட்டு வரும். அப்போ அது என்ன ஆயிடுது, சாதம் பிரசாதமாக ஆயிடுது. பரிசுத்தி அப்படின்னா அந்த அளவு பரிசுத்தி ஆயிடும். அதுக்கு பேரு மேத்திய அபியவகரணாதி அப்படின்னு பேர். நல்லா சாப்பிட்ற உணவுல இருந்து பார்த்து நல்ல தண்ணி, நல்ல இதெல்லாத்தையும் ஆஃபர் பண்றதுக்கு யோக்கியமா இருக்கிறதையா பார்த்து சாப்பிட்றது. அப்போ இதுக்கு பேரு பாஹ்ய சௌச்சம்னு பேர்.
ஆந்தர சௌச்சம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஆச்சரிய சொல்றாரு ஆபியந்தரம். ஆபியந்தர சௌச்சம்னா என்ன சுவாமி அப்படின்னா சித்தமலம், சித்தமலானாம் ஆக்ஷாலனம். சித்தமலங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷாலனம் பண்றது. சித்தமலங்களை வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல என்ன மலங்கள்லாம் இருக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்திகோபனிஷத்துல ராமர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார் சித்தமலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபியந்தரம்ன்றதுக்கு அர்த்தம் சித்தமலம். சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது 2வது அத்தியாயத்துல வந்து முக்திகோபனிஷத்துல ஆச்சாரியர் ராமர் வந்து ஹனுமனுக்கு உபதேசம் பண்றார். வாசனா சம்பரித்யாகா சித்தம் சித்தம் கச்சதி சித்ததாம், சித்தம் கச்சதி அச்சித்ததாம். வாசனாவை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பரித்தியாகம் பண்ணினீங்கன்னா, உள்ள இருக்கிற வாசனைகளை பரித்தியாகம் பண்ணாதான் இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சித்தம் இல்லாத நிலையை அமனிபாவம் நம்ம சொல்றோம், அதை அடைகின்றது. அமனஸ்தா ததோ தேதி பரமோபசம பிரதாம். அப்போ அந்த மனசு வந்து எப்படி ஆயிடுதுன்னா சித்தமலங்கள் எல்லாம் போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு அமனஸ்தான்னு பேர், மனமில்லாத நிலை. ததா உதேதி, அந்த சமயத்தில் அதிலிருந்து உதயமாகிறது பரம உபசம பிரதா. இந்த வாசன தியாகம் பண்ண பண்ண அதுதான் பரம உபசம பிரதா, மிகவும் மேலான சாந்தியை, உபசமத்தை என்ன பண்ணும், சாந்தியை கொடுக்கக்கூடியது. தத பக்குவ காஷாயேன நூனம் விஜ்ஞாத வஸ்துனா. அப்ப அந்த அமணிபாவத்தை நல்லா பண்ணும்போது பக்குவ கஷாயேன, உள்ள இருக்கிற கஷாயம் சொல்லக்கூடிய மலங்களுக்கு பேரு, சித்தத்துல இருக்கிற மலத்துக்கு பேரு கஷாயம் அப்படின்னு பேரு. அந்த கஷாயம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நூனம் விஜ்ஞாத வஸ்துனா, அறியப்பட்ட வஸ்துவினால் அது நல்லா அந்த வேதாந்தத்தை கேட்க கேட்க யோகாபியாசம் பண்ண பண்ண இது பொய் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு அந்த மித்யாத்துவ நிச்சயத்தினால் அந்த கஷாயங்கள் எல்லாமே பக்குவத்தை அடைகின்றது. சுபோ அபியசௌ துவயா தியாஜ்யோ வாசனா நௌகௌ நிராதினா. ஆச்சரிய சொல்றாரு அசுப வாசனை சுப வாசனைன்னு 2 வாசனைகள் இருக்கு. நீ என்ன பண்ண அப்படின்னா அசுப வாசனை எல்லாத்தையும் என்ன பண்ண தியாகம் பண்ணிட்டு சுபவாசனையை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அபியாசம் செய்வாயாக அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ராமர் சொல்றார் வாசனை எத்தனை விதம் சுவாமி? சித்த மலம்னா என்ன அர்த்தம்? சித்த மலம் அறிவித்து சிவனாக்கி இணையாண்ட. என்ன வார்த்தை பாருங்க, நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டு போயிடுறோம், தமிழ்ல அவ்வளோ அருமையான இது இருக்கு. சித்தமனம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட. சித்தமனம் என்ன சுவாமி? ஆச்சாரிய சொல்ற வாசனா த்விவிதா புரோக்தா. வாசனைகள் எத்தனைன்னு சொன்னீங்க அப்படின்னா 2 விதம். சுத்தாச்ச மலினா ததா, சுத்தம் என்றும் அசுத்தம் என்றும் 2 மலங்கள் இருக்கிறது. அமிர்த பிந்து உபனிஷத்து யாராவது படிச்சீங்கன்னா மனோகி த்விவிதம் புரோக்தம் சுத்தம் ச அசுத்தமேவச்ச அப்படின்னு மந்திரம் இருக்கு அமிர்த பிந்துல. மனசு 2 விதம், அதே மாதிரி சித்தத்தில் இருக்கக்கூடிய வாசனைகளும் 2 விதம். என்ன வாசனை? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுத்த வாசனை, 2வது வந்து மலின வாசனைன்னு பேர். மலினம்னா பொல்யூட்டட், அசுத்த வாசனை. இந்த 2 இருக்கு. மலினா ஜென்மஹேத்து சியாத், சுத்தா ஜென்ம விநாசினி. இது பேராகிராஃபா இருக்கிறது, மந்திரத்து நம்பர்லாம் இல்ல, அப்படியே ஒரு ப்ரோஸ் ஆர்டர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல இருக்கிறது. அதுல சொல்றது மலின வாசனைகள் என்ன பண்ணும் சுவாமி? நம்ம மனசுக்குள்ளார சித்தத்துல பதிவாயிருக்க மலின வாசனைகள், அழுக்கான வாசனைகள், அது என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்மத்துக்கு ஆகிவிடும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்த வாசனை என்ன பண்ணும்? ஜென்ம விநாசினி. சுத்த வாசனை என்னது? இப்ப நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்கோம்ல, கிளாஸ்க்கு வந்து பாடம் கேட்கிறோம். அப்ப கிளாஸ்க்கு வந்து பாடம் கேட்கிறோம், இதை வந்து மெதுவா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக இது பண்றோம், நிறைய சிந்தனை பண்றோம், நிறைய ஜபம் பண்றோம். இதெல்லாம் இது இந்த இந்த இதுக்குள்ளாரே இருக்க அது என்ன பண்ணும்? மெதுவா ஜென்மத்தை நாசம் பண்றதா. அப்ப நல்ல வாசனை. இந்த 2 வாசனைய அதீத்திய சதுரோ வேதா சர்வசாஸ்திரான் அநேகஷ. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை படிச்சவன், சாஸ்திரத்தை படிச்சவன் அநேக பேர் இருக்கான். சர்வசாஸ்திரான் அநேகஷ, நிறைய பேர் இருக்காங்க பண்டிதர்கள் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பண்டிதர். ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் போனீங்கன்னா எல்லாம் படிச்சவங்களா இருப்பாங்க நிறைய பேர். நல்லா தர்க்கமும் கிராமரும் எல்லா சர்வசாஸ்திரங்களும் படிச்சிருப்பாங்க. ஆனா பிரம்ம தத்துவம் ந ஜானாதி தர்வி பாக்கரசம் யதா. ரொம்ப அருமையா சொல்றாரு. பிரம்ம தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் அறியாம
அவன் வெறும் சாஸ்திரத்தை படிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா சப்தச்சாரத்துல மட்டும் மாட்டிக்கிட்டு இருக்கிறது பெருசு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாம்பார்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சப்ஜி, நல்ல சாம்பார், சூப்பர் சாம்பார் பண்ணியிருக்கேன், கரண்டியை நான் போட்டிருக்கேன் அதுல. அந்த கரண்டிக்கு தெரியுமா சாமி அந்த சாம்பாரோட டேஸ்ட் அப்படின்னு கேட்டா தெரியாது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்தியந்த மலினோ தேகோ, இந்த சௌச்சத்துக்கு தான் நான் இப்ப வரேன். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, ஆந்தர சௌச்சம்ன்றதுக்கு அர்த்தம் வாசனைகளை எடுத்தல் தான் உள்ள இருக்கிற சௌச்சம். வெளியில இருக்கிற சௌச்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிய சௌச்சம் டெய்லி நம்ம ஸ்நானம் பண்றதுனால கிடைக்குது. ஆனா ஆச்சாரியர் ராமர் சொல்றாரு, அத்தியந்த மலினோ தேகோ தேகீச்ச அத்தியந்த நிர்மலஹா. இந்த தேகம் இருக்கே, மலமும் மூத்திரமும் வந்து பாத்தீங்கன்னா வலிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருக்கு. தேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தரோட வஸ்திரத்தை, இன்னொருத்தர் நேற்று கீழே இருக்கிறவர் வந்து ஆந்திராக்காரர் வந்து வஸ்திரத்தை காய போட்டிருந்தார், நல்லா வாஷ் பண்ணி காய போட்டிருந்தார். அந்த பக்கம் போனாவே அந்த பாடி ஸ்மெல் வருது. ஐயோ என்னடா இது பாடி இவ்வளவு ஸ்மெல் வருது அப்படின்னு. நம்ம வஸ்திரம் நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம போடுற வஸ்திரத்தை இன்னொருத்தர் ஸ்மெல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒரே ஸ்மெல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்மெல், பக்கத்துல இருக்க முடியல. அப்ப நாரிக்கிட்டு இருக்கு. சதத்ரானாத் அப்படின்ற இதுல வந்து க்ஷேத்திரத்துக்கு லட்சணம் சொல்லும் போது கீதால சொல்ற என்னன்னா ஒழுகிக்கிட்டே இருக்கான், லீக் ஆகிட்டே இருக்கான். எத்தனை 9 ஓட்டை வந்து பாத்தீங்கன்னா கம்மியா சொல்லியிருக்கு. தேகம் ஃபுல்லா ஹோல்ஸ் தான், ஓட்டை தான், வியர்வையும் இதுமா வந்துட்டே இருக்கு. அப்போ அத்தியந்த மலினோ தேகம். இந்த தேகம் எப்படிப்பட்டதுன்னா 100% வந்து டாய்லெட், மூவபிள் டாய்லெட், அந்த மொபைல் டாய்லெட்டா இருக்கு. ஆனா தேகீச்ச அத்தியந்த நிர்மலக, உள்ள இருக்கிற ஆத்மா அத்தியந்த நிர்மலம். உபயோந்தரம் ஞாத்வா கஸ்ய சௌச்சம் விதீயதே. இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சவன், சுத்தம் அசுத்தம் இந்த ரெண்டு வாசனைகளையும் தெரிஞ்சவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபயோர் அந்தரம் ஞாத்வா, இது தேகம் நான் தேகி அப்படின்னு ரெண்டும் வேற வேற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்ய சௌச்சம் விதீயதே. அப்படி அறிஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு நம்ம வந்து சௌச்சத்தை சொல்ல முடியும்? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாருல, இதுல நம்ம இதுல தரித்திரன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது மனிஷா பஞ்சகத்தை சொல்றாரு. அவன் வந்து 4 நாய்களோட வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் 4 நாயோட சூத்ரனா வந்து பாத்தீங்கன்னா வருவார். வரும்போது ஆச்சாரியர் குளிச்சுட்டு நல்ல சுத்தமா பவித்திரமா ஆச்சாரியர் வெளில வரார். அப்போ வந்து தள்ளு கச்ச அப்படின்னு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லும் போது அந்த சாண்டான வேஷத்துல இருக்க சிவபெருமான் கேட்கிறார், யார தள்ளி போ சொல்ற? தேகத்தை தள்ளி போ சொல்றியா? தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஓன் தேகம் மொபைல் டாய்லெட், என் தேகமும் மொபைல் டாய்லெட், ஊர்ல இருக்க எல்லா தேகமும் மொபைல் டாய்லெட், அத்தியந்த மலினம் தான். ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அதை தள்ளி போ சொன்னியா, அதுவும் போக முடியாது. ஏன்னா உனக்குள்ளார இருக்கிறது தான் எனக்குள்ளார இருக்கு, அது வியாபகம், சர்வ வியாபகமா இருக்கிறது நான். அப்ப அது அத்தியந்த சுத்தம், எதை நீ தள்ளி போ சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அதான் உபதேசம். அதே தான் இங்கேயும் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா சௌச்சம் பண்ணி மாளவே மாளாது, இதை தெரிஞ்சுங்க. அப்ப நம்ம எதையாவது பண்ணணும் அப்படின்னா மேலோட்டமா பண்ணுங்க, டெய்லி காலையில சாயந்தரம் குளிங்க, ஸ்நானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை போட்டு தேய்னு தேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. வைஷ்ணவ சாதுக்கள் வந்து பண்றதை பார்த்தீங்கன்னா நொந்தே போயிடும். என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா டாய்லெட் உள்ளார போக முடியாதுங்க. ஐயோ போகவே முடியாது. மண்ணா டாய்லெட்டுக்குள்ளார எவனா மண்ணு போடுவானா யோசிச்சு பாருங்க, மண்ணா கிடக்கும், ஒரே மோசமா வச்சிருப்பாருங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா சௌச்சம். நிறைய பேர் நான் சௌச்சம் பாக்குறவங்களை பார்த்திருக்கேன். உள்ள வந்து அசுத்தமா வச்சுப்பாங்க, ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா சௌச்சத்தை பேசுவாங்க. சௌச்சம் பேசுறது எதுக்காக அப்படின்னா வைராக்கியம் வரத்துக்காக தான். இந்த தேகம் அத்தியந்த மலினம் தெரிஞ்சுக்கணும். இந்த யூரின் ஸ்மெல்ல வந்து தாங்க முடியல. யாராவது யூரின் போயிட்டு வந்தாங்கன்னா நம்ம போக முடியல. ஐயோ நம்ம வயிற்றுக்குள்ளாரியே இருக்கு, யூரின் பிளாடர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாயிட்டே இருக்கு. பவித்திரமாச்சு, ஏன் மூத்திரம் தானே அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வருமா, கையை வாஷ் பண்ணிட்டு தானே வரும். கையை வாஷ் பண்றோம், காலை வாஷ் பண்றோம், வாய்க்கு பிடிக்கிறோம், இதெல்லாம் பண்றோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளாரியே இதெல்லாம் இருக்கே. அப்ப நல்லா தேய்ச்சி சௌச்சத்தை பண்ண என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சனியை சுத்தப்படுத்தவே முடியாது. இது சுத்தப்படுத்தவே முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கிறவன் நித்திய சுத்த புத்த முக்த சுபாவம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவனுக்கு யாருக்குங்க சௌச்சத்தை விதிக்கிறது? அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் சொல்றாரு, அப்ப என்ன காரியம் பண்ணணும் அப்படின்னா பிரதான காரியம் வெளியில இல்ல, உள்ளதான் பிரதான காரியம்.
வாசனாம் சம்பரித்யஜ்ய, வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தியாகம் பண்ணிட்டு, மோக்ஷார்த்தித்வம் அபித்யஜ, எதை தியாகம் பண்ணணும்? சித்தத்துல மலம் இருக்கு, வாசனைகள். கீழே இறங்குனீங்கன்னா புத்தியில என்ன இருக்கு? அகங்காரம் இருக்கா? புத்தியில அகங்காரம். என்ன அகங்காரம்? நான் மோக்ஷார்த்தியாக்கும், நான் வந்து தியாகியாக்கும், நான் சாதனார்த்தி, அப்படிலாம் அகங்காரம் இருக்கே. அந்த நான் மோக்ஷார்த்தின்ற எண்ணத்தையும் தியாகம் பண்ணிட்டு புத்தியில. அப்புறம் மானசீர் வாசனா பூர்வம் தியக்த்வா விஷய வாசனா. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல வாசனை எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா மனசுல ஸ்தூல வாசனை இருக்கும். புத்தியில வாசனை, போக வாசனை, இதுல புத்தியில அகங்காரம், சித்தத்துல வாசனா, மனசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்தூல வாசனா இருக்கும். அத வந்து பாத்தீங்கன்னா மானசீர் வாசனா பூர்வம் தியக்துவா விஷய வாசனா. இந்த மனசுல இருக்கிற வாசனைகளையும் தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணதுக்கு பிறகு முதல்ல அதை பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைத்ரி கருணா நாம்நீர் கிரகாணம் அமல வாசனாக. மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயாம்னு 1:36 1:33 வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மைத்திரி பாவம் எல்லாம் பண்றத வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ண 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 இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. இந்த மனசுல இருக்கக்கூடிய வாசனைகளை பரிபூர்ணமா வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணினா மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது சுவாமி இதெல்லாம் முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரியர் ஆரம்பத்திலே சொல்றாரு, புருஷ பிரயத்தன சாத்திய, இதெல்லாம் சாத்தியம்பா, இதெல்லாம் நம்மளால சாதிக்க முடியும். வேதாந்த சிரவண மனன சமாதினா, வேதாந்தத்தோட சிரவணம், வேதாந்தத்துல மனனம், அதுக்கப்புறம் வந்து நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா சமாதி, இதை எல்லாத்தினாலையும் ஜீவன் முக்தியாதி லாபோபவதி, ஜீவன் முக்தி லாபமானது கிடைக்குது. எப்போ கிடைக்குது அப்படின்னா சர்வ வாசனாக்ஷயாத் தல்லாபா. சர்வ வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா நாசமாச்சுனா தான் என்ன ஆகும்? ஜீவன் முக்தியானது கிடைக்குது. அப்ப வாசனையோட நம்ம என்ன ப்ராசஸ் வந்து சுத்திகரணத்துக்கு ஓங்கார அபியாசம் எது பண்றோமோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயம்ன்ற பாவம் பண்றோமோ, இல்ல நாம ஜபங்கள் பண்றோமோ, இது எல்லாம் இந்த வேதாந்தம் படிக்கிறோமோ, இது எல்லாம் எதுக்காக தெரியுங்களா? ஆந்தர சௌச்சத்துக்குள்ளாரதான் இதெல்லாம் வந்து நம்ம பண்றது எல்லாம் ஆந்தர சௌச்சம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப பாகி சௌச்சம் கூட வந்து ஆந்தர சௌச்சம். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் அடுத்தது சொல்றாரு, இதுக்கு வந்து பாஷ்யத்துக்கு சந்தோஷக. சந்தோஷம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, சந்நிகித சாதனாத் அதிகசிய அனுபாதித்சா. ரொம்ப அற்புதமான இது. சந்நிகித அப்படின்னா அடையப்பட்டது, நன்றாக நமக்கு ஒண்ணு அடையப்பட்டது. எனக்கு ஃபேன் இருக்கு, நாதபிரம்ம சொல்லிட்டு இருக்க ஃபேன், சாமி ஃபேனை மாத்துவோம் சாமி. பிளிப்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு ஃபேன் கொடுக்கும். எவனா 4000 ரூபாய்க்கு ஃபேனை வாங்குவானா? வாங்க, அதெல்லாம் வாங்க முடியாது, இருக்கிற ஃபேனை போதும், நல்லா இருக்கு, சௌக்கியமா இருக்கு. சாமி சத்தம் போடுது சாமி, சத்தம் போட்டா ஃபேன் சத்தம் போடுறது போட்டோம். எதை எடுத்தாலும் நம்ம என்ன பண்றோம்? அப்டேட் பண்ணணும்னு எல்லாத்துலயும் அப்டேட் பண்ணிட்டே இருக்குது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்ன கிடைக்குதோ நமக்கு விதிவசத்துல என்ன பிராப்தி ஆயிருக்கோ, சந்நிகித்தன நன்றாக அடையப்பட்ட சாதனாத், நமக்கு என்ன சாதனங்கள் கிடைச்சிருக்கோ அந்த சாதனத்துக்கு அதிகசிய அதோட அதிகமா ஹையர் எண்ட் ஏதாவது இருக்கா, அது என்ன இது என்ன அப்படின்னு சர்ச் பண்ணாம அனுபாதிச்சனா அதை கிரகணம் பண்ணணும், அதை வாங்கணும்ன்ற இச்சை இல்லாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் சந்தோஷம். சந்தோஷத்துக்கு என்ன இது வேணும்? திருப்தி இருக்கணும். இருக்கிறதுல திருப்தி போதும் ஜி, நல்லா இருக்கு, சௌக்கியமா தான் இருக்கு, போதும். இட்லிக்கு போதும், சட்னி 4 சட்னி 4 சாம்பார்லாம் தேவையில்லை, கொஞ்சோண்டு சர்க்கரையை வச்சு சாப்பிட்டுடலாம். கொஞ்சோண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல சின்ன வயசுல எல்லாம் பண்ணியிருக்காங்க. அம்மா வந்து பாத்தீங்கன்னா சட்னி சாம்பார் நாங்க வேகமா ஸ்கூலுக்கு எங்கேயா போறோம் எங்கேயா வந்துடும் அப்படின்னா சட்னி அரைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு மிளகா பொடி, தனி மிளகா பொடி இருக்குல்ல, அந்த தனி மிளகா பொடி எடுத்து போட்டு கொஞ்சம் லைட்டா ஒரே சின்ன டாட் ஒரு உப்பு வச்சு நல்லெண்ணெய் ஊத்துனா பொடி ரெடி ஆயிடும். டக்குன்னு சாப்பிட்டு போயிடலாம் உங்களுக்கு. அதாவது இருக்கிறதுல சந்தோஷம். என் சுவாமி ஒருத்தர் இருந்தார், 2 இட்லி சாப்பிடுவார். அவருக்கு சுகர் பேஷண்ட். 2 இட்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 சட்னி வேணும். நான் தான் சொல்லுவேன், என்னப்பா இது, எதுக்கு இவ்வளவு மெனக்கிடணும்?
4 ஒரு இட்லியை 2 இதுவா பிச்சு வாயில போட்டாவே எதுவுமே இல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடலாம். சரி, ஒரு சர்க்கரை வச்சா சாப்பிட்டு முடிச்சிடலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 4 சட்னி அரைக்கணும். அப்ப வேலை எவ்வளவு வேலை. அப்ப சாப்பிட்றதுக்கே ஒருத்தன் வேலைக்காக பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா டைம் கொடுத்தானா அப்ப அவன் அடுத்த வேலையை எப்படி புருஷார்த்தத்துக்கு எப்படி பண்ண முடியும்? அதனால எந்த வஸ்து இருக்கோ நமக்கு அடையப்பட்டதா இருக்கோ அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா போதும் 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 பாத்துக்கலாம், போதும் போதும் போதும். இந்த மாதிரி ஒரு மனநிலை வந்துச்சுன்னா அப்ப அந்த மனநிலை எப்படி இருக்கும், சந்தோஷம்னு பேரு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் தபஸ்னா என்ன சுவாமி அப்படின்னா, தபன்றதுக்கு அர்த்தமே காயத்தை பாத்தீங்கன்னா இந்த தேகத்தையும் இந்திரியங்களையும் பாத்தீங்கன்னா வாட்டுறது எதுவோ, வருத்துதல் எதுவோ காய கிளேஷம்னு பேர். காயத்தை பாத்தீங்கன்னா கிளேஷம் பண்றது, கஷ்டப்படுத்துறது எதுவோ அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா தபஸ்ன்னு பேர். கிரிவலம் போறாரு ஒரு சாமி, புதுசா வந்திருக்காரு. அவர் சொன்னார் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சாமி கண்ணுலாம் குத்துது சாமி அப்படின்னா. ஆமா, கண்ணு குத்தாம என்ன பண்ணுவேன், நம்ம எல்லாம் ரோஜா பூவா குத்தும், ரோடு ஃபுல்லா ரோஜா பூவா போட்டு வச்சிருப்பான். தபஸ் பண்ணணும்னா என்ன இருக்கும், கண் இருக்கும், முன்னு இருக்கும், நிறைய கண்ணாடி பாட்டில்லாம் பாத்தீங்கன்னா குடிகாரர்கள் உடச்சு போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்காக பண்றோம் அப்படின்னா காயம் படதான் செய்யும். ஏகாதசி விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அப்போ ரொம்ப பெயின் வரதான் செய்யும், தலைவலி வரும் முதல்ல. அதெல்லாம் சகிச்சுக்கிறதுக்கு பாத்தீங்களா, அந்த சகிச்சுக்கிறது பாத்தீங்கன்னா தபஸ். அப்ப அதான் இங்க சொல்லுது என்னன்னா, தப்போன்றதுக்கு அர்த்தம் துவந்துவ சகனம்னு போட்டாச்சு. துவந்துவ சகனம், துவந்துவ சகனம்னா என்ன அர்த்தம், பசிதாகம், லாபம் நஷ்டம், அப்புறம் பாத்தீங்கன்னா வெப்பம் குளிர், மானம் அபமானம், இது எல்லா துவந்துவங்களையும் சகிச்சுக்கிறதுக்கு பேரு தபஸ் அப்படின்னு ஆச்சரியம் சொல்றார். துவந்துவஸ்ச ஜிகாத்சா பிபாசி சீத உஷ்ணே ஆச்சாரிய சொல்றார். துவந்துவம்னா என்னன்னு யாராவது கேள்வி கேட்டா அதுக்கு சொல்றாரு ஜிகத்சா பிபாசி. ஜிகத்சான்றதுக்கு அர்த்தம் என்னது, பசி. பிபாசேன்றதுக்கு அர்த்தம் தாகம். அதுக்கப்புறம் சீத்தம்னா உஷ்ணம், சீத்தம் உஷ்ணம், குளிர் வெப்பம். அது மாதிரி இருக்கிறதுல ஸ்தான ஆசனே காஷ்ட மௌன மௌன ஆகார மௌன உச்ச. அதுக்கப்புறம் ஆச்சரியர் முக்கியமா சொல்லிட்டாரு, அதெல்லாம் சகிச்சுக்கலாம், அதெல்லாம் சகிப்புத்தன்மையில தானே வரும். யாராவது கேட்கலாம், இதெல்லாம் சகிச்சுக்கிறது சகிப்புத்தன்மையில தானே வரும் அப்படின்னா, சகிச்சுக்கும் போது உள்ளுக்குள்ளார தாப்பம் உண்டாகும்ல. பசியத்தை சகிச்சுக்கிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு ஹார்ட், நல்ல ஹார்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. தாகத்தை பொறுத்துக்கிட்டீங்கன்னா உள்ள ஹார்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் தபஸ்ன்னு பேரு, தாப்பம் நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்றாரு. இன்னொன்னு தபஸுக்கு வாஸ்தவத்துக்கு வராரு, ஸ்தான ஆசனி. நீங்க எந்த இடத்துல ஸ்தானத்துல இருக்கீங்களோ ஆசனத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல காஷ்ட மௌன. காஷ்ட மௌனம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்க சொல்லுவேன், நிறைய பேரை நான் சொல்றேன், நாங்க இருப்போம். அது இந்த அனுஷ்டான காலத்துல இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் மௌனம் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இல்லையா, ஒரு 15 நாளுக்கு ஒரு வாட்டியாவது மௌனம் இருங்க, ரொம்ப எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். மௌனம் இருக்கும்போது என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆசனத்தை உட்கார்றேன்னு வச்சுங்களேன், அந்த ஆசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா காஷ்ட மௌனம்னு எடுத்துக்கணும். 1 மணி நேரம் காஷ்ட மௌனம். காஷ்ட மௌனம்னு அர்த்தம் இந்த உடம்ப அசைக்காம வச்சுக்கிறது. கட்ட மாதிரி பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் இந்த உடம்ப கட்ட மாதிரி பாவிக்கிறது, மரக்கட்ட மாதிரி. அதுக்கு பேர் காஷ்ட மௌனம். அப்ப நீங்க மௌனம், வாக் மௌனம் இருப்பீங்க, கூடவே பாத்தீங்கன்னா இந்த தேகத்தையும் பாத்தீங்கன்னா அசைக்காம பண்ணிட்டு இருக்கிறது. இதுக்கு காஷ்ட மௌனம். அதுக்கப்புறம் ஆகார மௌனேச்ச. அந்த ஆகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா காஷ்ட மௌன ஆகார மௌனேச்ச. காஷ்ட மௌனம் ஆகார மௌனம் அப்படின்னு 2 விதமா பாத்தீங்கன்னா அந்த மௌனம் சொல்லப்படுது. இதுல பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, விரதானிச்ச ஏவ எதோ யதா யோக்கியம். அதுக்கு அடுத்தது தபஸ்ல பாத்தீங்கன்னா முக்கியமானதுக்கு வர சகிப்புத்தன்மை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோமோ அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், சன்னியாசிகள் க்ஷேத்திர சந்நியாசம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம். நானா எல்லாமே இருந்து பார்த்திருக்கேன். நான் இப்ப க்ஷேத்திர சந்நியாசம் அப்படின்னா என்னன்னா, நான் சன்னியாசம் எடுத்த புதுசுல நான் என்ன பண்ணேன், ஆசிரமத்தை விட்டு நான் வெளியே, அந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு ஒரு நியமம் வச்சுக்கிறது. அதே மாதிரி சாத்துர் மாசத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்க, நதிக்கரையை தாண்டக்கூடாதுன்னு வச்சுப்பாங்க, ஊர் எல்லையை தாண்டக்கூடாதுன்னு வச்சுப்பாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இதெல்லாம் வச்சிருக்கோம்ல, திருவிழாலாம் வச்சோன்னா காப்பு கயிறு கட்டுவோம், கையில கட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஊர் எல்லையை தாண்டக்கூடாதுன்னு வைக்கிறது. இதே மாதிரி சன்னியாசிகளுக்கு க்ஷேத்திர சந்நியாசம் இருக்கு. க்ஷேத்திர சந்நியாசத்தை பாத்தீங்கன்னா பல விதங்கள்ல இருப்பாங்க.
இப்ப நான் ரூமை விட்டே போகக்கூடாதுன்னு ஒரு நாள் ஃபுல்லா வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 வருஷம் நான் அப்படிதான் இருந்தேன். இங்க நான் இருக்கிற ரூம்லேயே ஒரு நாள் நைட் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணேன் அப்படின்னா மறுநாள் ஃபுல் 24 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 12 ஹவர்ஸ் போயிட்டு 36 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ரூமை விட்டு வெளில வருவேன். அப்ப இதை நியமம் வச்சுக்கிறது. அப்ப இவ்வளவு நேரம் என்ன காரியமா இருந்தாலும் ரூமை விட்டு வெளில வரக்கூடாது. இது க்ஷேத்திர சன்னியாசம். அதே மாதிரி ஒரு ஆசனத்துல உட்கார் 2 மணி நேரத்துக்கு என்ன நடந்தாலும் இந்த 2 மணி நேரத்துக்கு நான் வந்து அசைய மாட்டேன். அசையாம இருக்கிறதுக்கு பேர் காஷ்டமௌனம். க்ஷேத்திர சன்னியாசம். ஒரு சன்னியாசி இருந்தார், நம்ம திருச்சி சுவாமிகள், பெங்களூர்ல ஒரு ஃபேமஸான சுவாமி, ராஜராஜேஸ்வரி கோயில் அப்படின்னு. அவரோட சிஷ்யர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அருமையான சுவாமி. அவரு நர்மதா கரையில வந்து பார்த்தீங்கன்னா 16 வருஷங்கள், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை சாமி, 16 வருஷங்கள் நர்மதால ஒரு போட் எடுத்துக்கிட்டார். போட் எடுத்துக்கிட்டு அவரோட ஜீவனம் ஃபுல்லா அந்த போட்டிலேயே தண்ணியில கட்டியிருக்கும். அந்த தண்ணியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 16 வருஷம் இருந்தார். பாருங்க, 16 வருஷம் ஒரு போட்டை தவிர்த்து அவர் வெளியில வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீவித்யா உபாசகர் வெளில வந்தார். அப்ப அது மாதிரி நிறைய பேர் விதவிதமான மௌனங்களை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. இப்போ வாக் மௌனம், காஷ்ட மௌனம், அதுக்கப்புறம் மனோமௌனம், இந்த ரெண்டும் மனசோட மௌனத்துக்கு கொண்டு போகும். இதுக்கப்புறம் விரதம்னா என்னது? வாஸ்தவத்துல மனுஸ்மிருதியில வந்து பாத்தீங்கன்னா விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விரதங்கள் எல்லாமே யதா யோகம், உங்களுக்கு எப்படி சம்பவிக்குமோ அது மாதிரி விரதங்களை வந்து அனுஷ்டானம் பண்றது. என்னென்ன? கிருச்சிர சாந்திராயன சாந்தபனாதீனி. கிருச்சிர விரதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கிருச்சிரம்னா கஷ்டம்னு அர்த்தம். கிருச்சிர மீன்ஸ் கஷ்டம். விரதம்னாவே கஷ்டம் தானே சுவாமி. அதுல வந்து பாத்தீங்கன்னா சாந்திராயன அப்படின்னு ஒரு விரதம் இருக்கு. சாந்திராயனத்துல வந்து பலவிதமான சாந்திராயன விரதங்கள் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. எப்பாவது இருந்தா பாருங்க நீங்க. ஒரு சிம்பிள் விரதம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துங்க. சாந்திராயணத்துல முதல் சிம்பிள் விரதம் வந்து பாலசாந்திராயணம் அப்படின்னு ஒரு சாந்திராயண விரதம் இருக்கு. இதெல்லாம் இருந்து பார்க்கணும். தபஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு பியூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடியது. ஆத்ம போதத்துல ஆச்சாரியர் எழுதும் போதே சொல்ற, மங்களாச்சரணம் பண்ணும் போதே, தபோபிகி க்ஷீண பாபானாம் சாந்தானாம் வீதராகினாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சங்கரர். தபோபிகி க்ஷீண பாப்பானாம், இந்த தபஸ்னால பாப்பங்கள் க்ஷயமாகுது அது சொல்ற. அப்ப தபஸ் பண்ண 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 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கரணத்துல இருக்கிற தோஷங்கள், தேகத்துல இருக்க தோஷம், இந்த ஃபிளஷ் வரைக்கும் இருக்கிற தோஷம், போன் வரைக்கும் இருக்கிற தோஷம் எல்லாம் கிளியரா. இந்த சாந்திராயணத்துல எத்தனை வெரைட்டி? முதல் சாந்திராயணம் பாலசாந்திராயணம். பாலசாந்திராயணம் அர்த்தம் வச்சுன்னா குழந்தைங்க இருக்கிறது. என்ன சுவாமி அப்படின்னா 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா திதி எந்த இடத்துலயும் க்ஷயமாகாத மாசமா பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கேலண்டர் எடுத்து எந்த திதியும், திதி துவயம் ஒரு சில சமயம் ரெண்டு திதி ஒரே நாள்ல வந்துடும். சில சமயம் ஒரு திதி வந்து லோபமாயிடும், இல்லாம போயிடும். இந்த மாசம் வரப்போகுது, உங்களுக்கு லீவ்லயே வரப்போகுது, நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ 30 திதியும் சரியா இருக்கிற மாதிரி ஒரு மாசத்தை எடுத்துக்கிட்டு அந்த மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியமம் வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 8 கவலம் அப்படின்னா 30 நாளைக்கு 240 கவலங்கள் வந்து பாத்தீங்கன்னா, கவலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? குக்குட்ட இந்த இதோட கோழியோட முட்டை இருக்குல்ல, நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழியோட முட்டை வந்து உங்க கைக்குள்ளார வந்துடும், சின்ன சைஸா இருக்கும் முட்டை. அந்த அளவு இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா கவலம்னு பேர். யானைக்கு ஊட்டுற கவலம் மாதிரி இல்ல, சின்ன கவலம். அந்த கவலத்துல வந்து பாத்தீங்கன்னா 240 கவலம் வந்து பாத்தீங்கன்னா உணவு. அந்த 240 கவலத்தை வந்து 30 நாள்ல உங்க இஷ்டப்படி நீங்க எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 10 கவலம் சாப்பிடலாம், இன்னொரு நாளைக்கு 20 கவலம் சாப்பிடலாம், இன்னொரு நாள் சாப்பிடாம இருக்கலாம், இன்னொரு நாள் 50 கவலம் சாப்பிடலாம், இன்னொரு நாள் 2 கவலம் சாப்பிடலாம். ஆனா வந்து 30 நாளுக்குள்ளார 240 கவலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் எடுத்துக்கணும். அந்த ஃபுட்டுல என்னெல்லாம் கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, தாளிப்பு போடக்கூடாது. விரதம், இந்த சாந்திராயண விரதம் எதுலையுமே இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அதுல அந்த ஃபுட்டுல வந்து தாளிப்பு இருக்கக்கூடாது, மசாலா இருக்கக்கூடாது, காரம் போடக்கூடாது, எண்ணெய் சேர்க்கக்கூடாது, புளி சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் நியமம். அதுக்கப்புறம் நெய்வேத்தியம், உப்பு சேர்க்கக்கூடாது. முக்கியமானது உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு இருக்கக்கூடாது, காரம் இருக்கக்கூடாது, புளி இருக்கக்கூடாது, எண்ணெய் போடக்கூடாது, மசாலா போடக்கூடாது. எந்த ஃபுட்டு பண்ணாலும் அதை நெய்வேத்தியம் பண்ணதுக்கு பிறகுதான் சாப்பிடணும் விரதத்துல. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பருப்பு சாதம், பருப்புல உப்பு போடலன்னா என்ன ஆகும்? பருப்பு சாதம் பண்ணுவோம், தயிர் சாதம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் உப்பு இல்லாத தயிர் சாதம், பால் சாதம்,
நெய் போட்டு செய்கிறது, சர்க்கரை கற்கண்டு சாதம், அதுக்கப்புறம் சாதத்தை இது பண்ணி கொஞ்சோண்டு பால் நெய் சேர்த்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது சேர்த்துக்கிறது, இது மாதிரி பண்ணிட்டு கவலமா என்ன பண்ணுவோம், முதல்ல சுவாமிக்கு ஆஃபர் பண்ணிட்டு ஆஃபர் பண்ண ஃபுட்டை வந்து கவலமா ஒரு தட்டில் வந்து என்ன பண்ணுவோம், உருட்டி வச்சுக்குவோம். வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவலத்தையும் எடுத்து சாப்பிடும்போது ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஸ்வாஹா, ஓம் நமோ நாராயணாய ஸ்வாஹா, ஓம் அக்னய ஸ்வாஹா, ஓம் வாயவே ஸ்வாஹா, ஓம் கணபதியே ஸ்வாஹா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கவனம் இருக்கோ அத்தனை கவனத்தையும் பகவானோட பேரை சொல்லி ஸ்வாஹா கொடுத்துடுறது. இப்படி வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், விரதம்னா விரதமா இருக்கும். பாலசாந்தராயணம் 30 நாளுக்கு உங்க இஷ்டப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் ஃபுட் எடுக்கணும். ஒரு நாளைக்கு 12 மணிக்கு எடுக்கிறீங்கன்னா மத்தியானம் 12 மணிக்கு தான் நீங்க எடுக்கணும். டெய்லி அந்த ரொட்டீன் 30 நாளையும். ஆனா கவலத்துல வித்தியாசம் இருக்கு, உங்களோட இஷ்டப்பட்டபடி எடுத்துக்கலாம். இது பாலசாந்தராயணம். இதுக்கப்புறம் யதிசாந்தராயணம்னு ஒண்ணு இருக்கு. பெரியவங்கள்லாம் யாரெல்லாம் வசிஷ்டர், வியாசர் இது மாதிரி பெரியவங்கள்லாம் இருந்த சாந்தராயணத்துக்கு பேர் வந்து யதிசாந்தராயணம்னு பேர். இந்த யதிசாந்தராயணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெர் டே வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிடுது 8 கவலம் தான் சாப்பிடணும் அப்படின்னு. 30 நாளைக்கும் 8 கவலம் தான் பண்ணணும். நியமம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஜலம் மட்டும்தான் குடிக்கலாம். காஃபி டீ இதெல்லாம் கட்டு, ஜூஸ் காஃபி டீ அது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஜலம் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் 8 கவலம் சாப்பிட்றீங்கன்னா 8 கவலம். அதே மாதிரி 30 நாளும் பண்றதுக்கு பேரு யதி சாந்தராயணம். சன்னியாசிகள் இதெல்லாம் நாங்களாம் இருந்திருக்கோம். நாங்களாம் என்னோட சிஷ்யர்கள் எல்லாமே இருப்பாங்க, எல்லாமே இருக்கிறது. இதுக்கப்புறம் வந்து 2வது சாந்திராயணம் யதி சாந்திராயணம். 3வது சாந்திராயணம் வந்து பாத்தீங்கன்னா பிப்பிலிக்கா சாந்தராயணம். பிப்பிலிக்கானா என்ன அர்த்தம், எறும்புக்கு பேர் பிப்பிலிக்கான்னு பேரு. இந்த பிப்பிலிக்கா சாந்தராயணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எறும்பு எப்படி இருக்கும் பாத்தீங்களா, இப்படி இருக்குமா, நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பாடியோட இது வந்து நடுவுல வந்து சின்னதாகவும் குறுகியும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் பெருசாகவும் இருக்கும். எறும்பு பாருங்க, எறும்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். அது மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமியில ஆரம்பிச்சு அடுத்த பௌர்ணமி வரைக்கும் பண்ணக்கூடிய சாந்திராயண விரதம் பிப்பிலிக்கா. நடுவுல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா 15 நாள்ல அமாவாசை வருமா. அப்ப எப்படி இருக்கும், இதுல வந்து ஒவ்வொரு நாளைக்கும் கவலம் இருக்கு. என்ன கவலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் பௌர்ணமியில ஆரம்பிச்சிங்கன்னா 15 கவலத்துல ஆரம்பிப்பீங்க. பௌர்ணமிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், 14 கவலம் பிரதமா, த்வித்தியால வந்து 13 கவலம், திருத்தியால 12 கவலம், சதுர்த்தியில 11 கவலம், தசமியில வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தி பஞ்சமி, ஷஷ்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படியே கம்மியாயிட்டே வரும். ஒவ்வொரு கவலம் கம்மி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை வரும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், 0 வந்துடும். 0 வந்ததுக்கு அப்புறம் திரும்ப பிரதமால இருந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 1 கவலம் 2 கவலம் 3 கவலம் 4 கவலம்னு அடுத்த அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து என்ன ஆகும், 15 கவலம் ஆயிடும். அப்போ நடுவுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகி அதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டுல 2 எண்டுலையும் பௌர்ணமி 15 கவலம் இருக்கிறதுக்கு பேரு பிப்பிலிக்கா சாந்தராயணம். இதை மட்டும் யாரும் இருக்காது. யாராவது பிராக்டிஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். ஏன்னா அஷ்டமி வரைக்கும் நமக்கு நம்மளோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா 8 கவலம் தாங்கும். 8 கவலம் பண்ற வரைக்கும் நீங்க ஜபம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா இருக்கலாம். ஆனா 8 கவலத்துக்கு அப்புறம் அஷ்டமிக்கு அப்புறம் கம்மியாக ஆரம்பிக்கும். என்னன்னா 7 6 5 4 3 2 1 0 அப்படி வரைக்கும் வந்துட்டு திரும்ப 0ல இருந்து 1 2 3 4 5 அஷ்டமியில இருந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அடுத்த அஷ்டமி 8 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் வந்து கீழே இறங்கியிருக்கும். இந்த 8 நாளும் இந்த பக்கம் 8 நாளும் வந்து உங்களால தூங்க முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வரத்துக்கான இது வந்து ஃபுட்டு போட்டாலும் தூக்கமே வரும். தூங்க முடியாது. 24 மணி நேரம் உங்களுக்கு எப்படின்னா பூரண விழிப்பு இருக்கும். 24 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா தூங்காம இருந்தா புதுசா பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எப்படி இருக்கும், மோசமா இருக்கும்ல. நாங்கள் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பாராயணம் வச்சுப்போம். நான் அந்த சமயத்தில் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா 1180 இது வந்து கணபதி அதர்வ சீர்ஷம் சொல்றது, இல்லைன்னா வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை 108 சொல்றது, இது மாதிரி லலிதா சஹஸ்ரநாமத்தை 108 சொல்றது, இது மாதிரி வச்சுக்கிறது. நாள் ஃபுல்லாக ஜபம், நாள் ஃபுல்லாக பாராயணம், இது மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக. இதுக்கு பேர் பிப்பிலிக்கா சாந்தராயணம். இதுக்கப்புறம் யவ சாந்தராயணம்னு ஒரு சாந்தராயணம் இருக்கு.
யவச்சாந்திராயணம்னா கோதுமை. யவன்னா வந்து பார்த்தீங்கன்னா தானியம்னு பேர். நெல் இல்லைன்னா கோதுமை. இந்த நெல்லு கோதுமையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கிரெயின் எடுத்து பாருங்க, நடுவுல உப்பி இருக்கும், நடுவுல பெருசா இருக்கும், 2 கார்னர் என்ன இருக்கும், கூர்மையா இருக்கும். அதே மாதிரி அமாவாசையில ஆரம்பிச்சு அமாவாசையில முடிக்கிற சாந்திராயணத்துக்கு பேரு யவச்சாந்திராயணம் அப்படின்னு பேரு. யவச்சாந்திராயணம். அப்போ ஜீரோல அமாவாசையில என்னது ஆரம்பிக்கும் போதே ஜீரோல இருந்து ஆரம்பிப்பீங்க. ஆரம்பிக்கும் போதே உபவாசத்துல இருந்தா. ஆனா மறுநாள்ல இருந்து என்ன இருக்கும், மெதுவா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். 1 கவலம், 2 கவலம், 3 கவலம், 4 கவலம், 5 கவலம். ஆனா ஆக்சுவலா கவலம் தான் பேர் ஒழிய ஒண்ணுமே இருக்காது. உப்பு இருக்காது, புளி இருக்காது, காரம் இருக்காது, எனர்ஜி ஆக்சுவலா கிடைக்காது. வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா பால் சாதம் தான் அதிகபட்சம். பால் சாதம், தயிர் சாதம் தான் அதிகமாக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக இன்க்ரீஸ் ஆகி அமாவாசையிலேருந்து ஆரம்பித்து பௌர்ணமிக்கு முடியும் போது 15 கவலம் வந்துடும். திரும்ப பௌர்ணமியிலேருந்து மறுநாள்லேருந்து கம்மியாகி திரும்ப அமாவாசைக்கு வந்து முடியும், ஜீரோவில் முடிச்சிடும். ஜீரோவில் ஆரம்பித்து ஜீரோவில் முடிகிறது, நடுவில் மட்டும் பெருசாக உப்பி இருக்கிறது. இதுக்கு பேர் யவச்சாந்திராயணம்னு பேர். இது மாதிரி கிருச்சிர சாந்திராயண. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிராஜாபத்திய விரதம்னு ஒன்று இருக்கு. 12 நாள் இருக்கிறது விரதம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகா சாந்தபனாதின்னு இங்கே இருக்கு. இங்கே சாந்தபனாதின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகா சாந்தபனாதி விரதம் அப்படின்னு பேர். மொத்தம் 12 நாள் இருக்கிற விரதம் மகா சாந்தபனம் அப்படின்னு பேர். மகா சாந்தபனம் அப்படின்னா 4 3 பிரிச்சுங்க. 3 நாள் 3 நாள் 3 நாள் 3 நாள். இந்த முதல் 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 27 கவலம் 27 கவலம் 27 கவலம் 27 கவலம் சாப்பிட முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லை. அதனால தான் சொல்லுவோம், என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே கவலம்ன்றது சின்ன முட்டி அளவு. ஐயோ உட்கார்ந்து சாப்பிடணுங்க. சாந்தபனம், பிரஜாபதி விரதம் இதெல்லாம் இருக்கு. இந்த பிரஜாபதி விரதம் இப்போ நான் சொல்றது 12 நாள் இருக்கிறது பிராஜாபத்திய விரதம். நாங்களாம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தீட்சை கொடுக்கணுமோ அந்த தீட்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பிராஜாபத்திய விரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருக்க ஓகே பியூரிஃபை பண்ணுறதுக்காக. நம்ம நினைக்கிறோம் சாமி சாப்பிட்ற விரதமா சாமி? ஆமாம் சாப்பிட்ற விரதம். ஆனால் கொன்று எடுத்துரும், சாக அடிச்சிருங்க. 27 கவலத்தை வச்சு நம்ம 10 கவலத்துக்கு மேலே சாப்பிட முடியாதுங்க. 10-12 கவலத்துக்கு மேலே உப்பு இல்லை, எதுவுமே இருக்காது. 10 கவலத்துக்கு மேலே உள்ள திணிக்கணும். என்னடா அது தண்டனையாக இருக்க, மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இருக்கும். வச்சு திணிச்சு உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து 27 27 27. அதுக்கப்புறம் 22 22 22. அடுத்த 3 நாள் 22 22 22. அதுக்கப்புறம் 32 32 32 32 25 27 32 32 கவலைலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் ஃபுல் உபவாசம். 4வது 3 நாள் 10 11 12 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 நாள் ஃபுல் உபவாசம். ஒன்றும் இருக்காது, வெறும் ஜலம் மட்டும் குடிச்சிட்டு நிற்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? பறக்கிற மாதிரி இருக்கும் பாடி. இந்த ஏதோ ஒரு விஞ்ஞானம்ங்க, நம்ம ஆட்களோட விஞ்ஞானம் வேற மாதிரி. இந்த விரதங்கள்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மனசு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பரிசுத்தி ஆயிடும் உங்களுக்கு. அப்போ இது மாதிரி கிருச்சிர சாந்திராயன சாந்தபனாதீனி இதெல்லாம் விரதங்கள்னு பேரு. மனுஸ்மிருதியில வந்து பார்த்தீங்கன்னா 11வது அத்தியாயத்துல இதை பத்தின வியாக்கியானங்கள் எல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சுவாத்தியாய. அடுத்தது என்னது? சுவாத்தியாயம். சுவாத்தியாயம் என்னது? ஆச்சாரியர் சொல்றாரு மோட்ச சாஸ்திர அத்தியனம். மோட்ச சாஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, டெய்லி மோட்ச சாஸ்திர அத்தியனம் தான் பண்றோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? சுவாத்தியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருக்கிறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது சுவாத்தியாயோ பரமோ தபஹா அப்படின்னு. இருக்கிறதுலே பெரிய தபஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாத்தியாயம் தான் இருக்கிறதுல பெரிய தபஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் கூட வந்து வியாச பாஷ்யத்தில் வைக்கிறாரு பாருங்க, பிரணவ ஜபோவா. பிரணவ ஜபோவா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கும் போதே நம்ம வந்து ஒரு ஒரு நியமத்துக்கு வந்துடணும். என்ன நியமத்துக்கு வந்துருந்தோம் அப்படின்னா விலோடிய சர்வசாஸ்திராணி, ஆலோடிய சர்வசாஸ்திராணி. எல்லா சாஸ்திரங்களையும் நல்லா படிச்சு முடிச்சதுக்கு பிறகு என்ன நியமத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆலோடிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனః. சாஸ்திரங்களை நல்லா வாசிக்கிறோம். சுவாத்தியாயம் தான் கரெக்டு. சுவாத்தியாயம் போயிட்டே இருக்கு.
நல்லா சிரவணம் பண்ணி முடிச்சாச்சு. ஆலோடிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனః புனः, நல்லா விசாரம் பண்றோம், மனனமும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல உங்களுக்கு என்னங்க தோணுச்சு அப்படின்னா, இதுல லிங்க புராணத்துல சொல்லுது, இதமேக்கம் சுனிஸ்பன்னம். இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு ஒன்னே ஒண்ணுதான் அதுல இருந்து உண்டாச்சு கன்க்ளூஷன். என்னன்னு கேட்டீங்கன்னா, தியேயோ நாராயண சதா. என்னது? நாராயணனை தியானம் பண்ணணும் அப்படின்னு கடைசியில நமக்கு தெரியுது. சரி, அந்த நாராயணனை எப்படி தியானம் பண்றது அப்படின்னா, ஹரிவம்சம் ஸ்லோகத்தை சங்கரர் சொல்றார், ஹரிரேக்க சதா தியேயோ. ஹரிதான் பாத்தீங்கன்னா சதா தியானிக்கத்தக்கவன் அப்படின்னு. பவத்பிகி சத்வ சம்ஸ்திதைஹி, யாரெல்லாம் பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துல நிக்கிறீங்களோ அந்த தாங்களால் பாத்தீங்கன்னா பவத்பிகி தாங்களால் அந்த ஹரிதான் பாத்தீங்கன்னா சதா தியானம் பண்ண யோக்கியமானவர். எப்படி சுவாமி தியானம் பண்றது அப்படின்னு கேட்டா, ஓம் இத்யேவம் சதா விப்ராஹா பட்டத தியாயத கேசவம். ஏ புத்திமான்களே, விப்ராஹா படிச்சவங்களே, நல்லா சிரவண மனனம் ஆயிடுச்சா? ஆமா ஆயிடுச்சு. என்ன பண்ணுங்க, ஓம் இத்யேவம் சதா விப்ராஹா பட்டத்த தியாயத்தை ஜபம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க அந்த ஓங்காரத்தை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த சாஸ்திரத்தோட சாரம் இது ஓங்காரம். அப்ப அதனால பாத்தீங்கன்னா படிக்கிற காலத்திலையும் இப்ப நம்ம சுவாத்தியாயம் பண்றோம்னு சொல்றோம். அப்ப சுவாத்தியாயம்ன்றதுக்கு அர்த்தம் மோட்ச சாஸ்திரங்களை அத்தியனம் பண்றதுக்கு பேரும் சுவாத்தியாயம் பேரு. அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தோட சாரமா இருக்கிற அந்த ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா, யத்சாரபூதம் ததுபாசித்தவ்யம் அனந்த சாஸ்திர பகுவேதித்தவ்யம் சொல்லுது. சாஸ்திரத்துக்குள்ளார போயிட்டே இருந்தீங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். பிரஸ்தான திரையத்தோட முடிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நிப்பாட்டணும். இல்ல அப்ப என்ன, சாஸ்திரம் கரையே இல்லை, அனந்த சாஸ்திரம், எண்டே இல்லை. பகுவேதித்தவ்யம், சுத்தி இருக்கவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா அதை படிக்கணும் இதை படிக்கணும் அப்படின்னு படிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருக்கும். ஒரு 10 வருஷம் படிப்புக்கு ஒதுக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 10-12 வருஷம், 12 வருஷத்துக்கு மேல ஒருத்தன் படிக்க கூடாது. அப்போ எத் சாரபூதம் ததுபாசித்தவ்யம், எது சாரபூதமா இருக்கோ அதை பாத்தீங்கன்னா உபாசிக்க வேண்டும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்சபக்ஷி பாத்தீங்கன்னா எப்படி பாலை தனியா எடுத்துக்கிட்டு தண்ணியெல்லாம் விலைக்கு தள்ளுதோ அதே மாதிரி சப்தஜாலங்கள் எல்லாம் விட்டுட்டு ஒரு வித்வான் என்ன பண்ணணும், புத்திசாலியா இருக்கிறவன் வெறும் பிரணவத்தை சதா காலமும் தியானிக்க வேண்டும். அப்ப பிரணவ ஜபம் பண்றதுக்கு பேரும் பாத்தீங்கன்னா என்ன பேரு, சுவாத்தியாயம் பேர். சுவாத்தியாயம் மோட்ச சாஸ்திர அத்தியனம், சிரவண மனனம். அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துல பிரணவ ஜபம், இதுதான் சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ மொத்தம் சொல்லினதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா லாஸ்டா இருக்கிறது ஈஸ்வர பிரணிதானம். ஒண்ணு பாத்தீங்கன்னா சௌச்சம், 2வது சந்தோஷம், 3வது தபசு, 4வது சுவாத்தியாயம், 5வது ஈஸ்வர பிரணிதானம். ஈஸ்வர பிரணிதானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர பிரணிதானம் தஸ்மின் பரமகுரவ். பரமகுரு யாருங்க? நமக்கெல்லாம் பரமகுரு யாரு? சர்வேஷாம் குரு பூர்வேன காலேன அனவச்சேதாத். பார்த்திருக்கோமா? ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். 1வது இதுல குரு யாரு? சாட்சாத் பரமேஸ்வரன் தான் ஆதிகுரு, தட்சிணாமூர்த்தி தான் ஆதிகுரு, அவர்தான் பரமகுரு. அந்த பரமகுருவா இருக்கிற அந்த ஈஸ்வரன் இடத்துல தஸ்மின் பரமகுரவு என்னது, சர்வ கர்ம அர்ப்பணம். முதல்ல பண்ண வேண்டியது சர்வ கர்ம அர்ப்பணம். சர்வ கர்மத்தையும் பகவான் இடத்துல அர்ப்பணம் பண்றது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதல்ல பாத்தீங்கன்னா அர்ப்பணம் பண்றது முடியாது. அதனால பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கு, 3ல பாத்தீங்கன்னா 2 ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் 3வது அத்தியாயத்துல. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா 3:8 பாத்தீங்கன்னா தெரியும். 3:8 பாத்தீங்கன்னா தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சார. 3:19 3:19 சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவத்கீதையில 3:19 தஸ்மாத் அசக்த சததம், எதுலையுமே பற்றில்லாமல் இருந்துகிட்டு காரியம் கர்ம சமாச்சார, செய்ய வேண்டிய டியூட்டியை மட்டும் பண்றது, எந்த ஆசையும் இல்லாம கர்மத்தை மட்டும் பண்றது, அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா கர்மயோகம் அப்படின்னு பேரு. அதே பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா 30ல சொல்றாரு, 3:30 கர்மயோகம் பண்ணணும். முதல்ல கர்ம பல தியாகம்னு பேர். கர்மபல தியாகத்துக்கே பாத்தீங்கன்னா 5:10 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. 5:10 பாத்தீங்கன்னா சொல்லுது, பிரம்மன் தியாகாய கர்மாணி சங்கம் தியக்துவா கரோத்தியக
லிப்பியத்தேன ச பாப்பேன பத்மபத்திரமிவாம்பசா. அந்த ஈஸ்வரன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்மங்களையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு பிரம்மணி ஆதாய கர்மானி சங்கம் தியக்துவா, பலன் மேல ஆசை இல்லாம பற்றுதலை எல்லாத்தையும் விட்டுட்டு எவன் பண்றானோ அவன் என்ன ஆகுறான், தாமரை இலை தண்ணீர் போல எந்த ஒரு புண்ணிய பாப்பத்தோடையும் அவன் ஒட்டுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்ம பல தியாகம் முதல்ல. அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:30 வந்து ரொம்ப முக்கியமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மயி சர்வாணி கர்மாணி சந்நியாத்யாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகத ஜ்வரஹா அப்படின்னு சொல்றாரு. எல்லா கர்மங்களையும் பகவான் இடத்துல போட்டு, அப்ப நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, உள்ள அந்தர்யாமியா இருக்கிற அந்த பரமேஸ்வரன் என்ன வந்து பண்றார், ஆட்டி வைக்கிறார், நான் பண்றேன் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்மங்களையும் நான் பண்ணல, நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பேரு சர்வ கர்ம சந்நியாசம். முதல்ல பல சந்நியாசம், அதுக்கப்புறம் கர்ம சந்நியாசம், இந்த 2ம் பண்றது. இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்ம அர்ப்பணம். எந்தெந்த இடத்துல ஆச்சரிய சொல்றாரு, சையாசனஸ்தோ அத பதி விரஜன்வா ஸ்வஸ்தக பரிக்ஷீன விதர்க்கஜாலக சம்சார பீஜ க்ஷயம் ஈக்ஷமானக ஸ்யான் நித்தியமுக்தோ அமிர்த போகபாகி. அருமையான ஸ்லோகத்தை வந்து ஆச்சாரியா கோட் பண்ற. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சையாசனே, சைய அப்படின்றதுக்கு அர்த்தம் படுத்தாலும், ஆசனே உட்கார்ந்திருந்தாலும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நடந்தாலும், சைய ஆசன, அதுக்கப்புறம் வந்து ஆசனஸ்த, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நின்னாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா பதிவிரஜன் பாதையில நடந்து சென்றாலும், ஸ்வஸ்தகா, ஸ்வஸ்தகன என்ன அர்த்தம் தெரியுங்களா, நானா இருக்கிறது, தான் தானா நின்னுக்கிட்டு ஸ்வஸ்தக தானா இருந்துட்டு, பரீட்சீன விதர்க்கஜாலக, அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தன்னால நின்றுட்டு, பரீட்சீன அப்படின்னா இந்த பூர்ணமான வந்து பாத்தீங்கன்னா என்னது, இந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பரீட்சீன நல்லா சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களும், விதர்க்கஜாலம், விதர்க்கஜாலம் அப்படின்னா பொய்யானவைகள் எதெல்லாம் இருக்கோ எல்லாத்திலிருந்து நிவர்த்தி ஆனவனா, பூர்ணமா க்ஷீணமானவனா. இந்த பூர்ணமா க்ஷீணமானாதான் தான் தாண்ட நிற்க முடியும். இதெல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் திருஷ்யம் அப்படின்னு ஆசா பாசங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் தானா நின்றவனாக, மாயாஜாலங்கள் எல்லாம் விடுபட்டவனாக இருந்துகிட்டு, சம்சார பீஜ க்ஷயம், சம்சாரத்தோட பீஜம் இது அவித்யா, அந்த அவித்யாவை வந்து பாத்தீங்கன்னா அதோட க்ஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவனாக, இந்த அவித்யாவோட நாசத்தை மனசுல நினைச்சவனாக வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான காரியத்தை பண்றவனா இருந்துகிட்டு, சியாத் நித்திய முக்தோ அமிர்த போகபாகி, அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா நித்திய முக்தனாக அமிர்தத்தை போகம் செய்கின்றவனாக ஆகின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடந்தாலும் நான் பண்ணல. கீதால சொல்லியிருக்கோம்ல, கீதால 3:27 3:28 பாத்தீங்கன்னா தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா. யாரு பண்றாப்பா காரியம், யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் பண்ணல, பிரகிருதி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் பண்ணுது. திரிகுணாத்மிகா மாயா. நான் நடக்கல, உள்ள இருக்கிற மாயா வந்து ரஜோகுணம் நடக்குது. நான் தியானம் பண்ணல, சத்துவகுணம் தியானம் பண்ணுது. நான் படிக்கல, சத்துவகுணம் தியானம் படிக்குது. அப்படின்னு எல்லா கர்மங்களையும் 3 குணங்கள் செய்கின்றன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனா அஜ்ஞானியா இருக்கிறவன் என்ன பண்றான், பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசன, பிரகிருதியோட 3 குணங்கள் தான் எல்லா கர்மங்களையும் பண்ணுது. ஆனா அகங்கார விமூடாத்மா, எவன் அகங்காரத்தோடு கூடி இருக்கானோ, விமூடாத்மா விசாரம் இல்லாதவன், அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தா அகமிதி மன்யதே, நான் கர்த்தான்னு நினைக்கிறான். அதே நேரத்துல ஒரு குருநாதர் மூலமா இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சவன் என்ன பண்றான், தத்துவவித்து மகாபாகும். தத்துவவித்து என்ன பண்றான், தத்துவத்தை அறிந்தவன் குணகர்ம விபாக யோகம், இந்த குணத்தையும் கர்மத்தையும் பிரிச்சு பார்க்கறான். நான் வேற இது வேற, நான் வேற இது வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறவன் குணா குணேஷு வர்த்தந்தே. இந்த தேகம் இந்திரியங்கள் எல்லாம் குணத்தினால் ஆனவை, குணங்கள்னு பேரு. வெளியில இருக்கிற எல்லா விஷயங்களும் திரிகுணம் தான். அப்ப இந்த குணங்கள்னு சொல்லக்கூடிய இந்திரியம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியங்கள் எல்லாமே
வெளியில இருக்கக்கூடிய குணங்கள்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் பண்ணல மத்வா ந சஜ்ஜதே, இந்த குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன, நான் ஒன்றையும் செய்யவில்லை அப்படின்னு. அப்ப நீ யாருப்பா? நான் திரஷ்டா, நான் திரஷ்டாவா இருக்கேன் அப்படின்னு எவன் நிக்கிறானோ அதுக்கு பேர் ஸ்வஸ்தகன்னு பேர். அப்ப அப்படி சொஸ்தனா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரீட்சீன விதர்க்க ஜால, நல்லா சுத்தி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பரீட்சீன அப்படின்னா நல்லா தேஞ்சு போறது, நல்லா தேஞ்சு போச்சு. எது? விதர்க்க ஜாலம். இந்த மொத்தமும் விதர்க்க ஜாலம். இந்த உலகத்தில் இருக்கிறது தேகத்துல இருந்து எல்லாம் விதர்க்க ஜாலம்னு பேரு. துக்கம் கொடுக்கக்கூடியவைகள் இதெல்லாம் ஒரு வலை, மாயா வலை. அது எல்லாம் க்ஷீணமானவனாக என்ன பண்றான்? சியாத்து நித்திய முக்தோ, இந்த விதமா சம்சார பீஜ க்ஷயம் ஈக்ஷமானக, சம்சார பய பீஜமா இருக்கிற அவித்யாவை நாசம் செய்தவனாக சியாத் நித்திய முக்தனாவன் என்ன பண்றான்? அமிர்தத்தை போகம் செய்கின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ ஈஸ்வர பிரணிதானம் எங்க கொண்டு போய் விடும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஈஸ்வர பிரணிதானம் சரணாகதின்னு பேரு. முதல்ல பலத்தியாகம், அதுக்கப்புறம் கர்மத்தியாகம், அதுக்கப்புறம் லாஸ்ட் 18வது சாப்டர்ல வைக்கிறது என்ன சொல்றது? சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜ. எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு, மைண்ட் செட்டப்லாம் இருக்குல்ல, இது புண்ணியம் இது பாப்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டுட்டு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அவதாரிக்கா பாஷ்யம் கீதாலேயே ஆரம்பத்துல சொல்ற என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. ந தர்மி நச்ச அதர்மி நச்சைவகி சுபாசுகி. என்னன்னு கேட்டீங்கன்னா தர்மையும் இல்ல அதர்மையும் இல்ல, சுபமும் இல்ல அசுபமும் இல்ல அப்படின்னு எகஸ்யாத் ஏகாசனே லீனா. எவன் வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரே ஆசனத்துல லீனமாயிருக்கானோ, தூஷ்ணிம் கிஞ்சித் அச்சிந்தயன், எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்காமல் மௌனியா இருக்கானோ அவன் தான் ஞானி. அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் சந்நியாச லட்சணம். ஞானம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்றதுதான் ஞானம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சர்வ தர்மங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது எல்லாம் பொய், நான் என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கணும் இதெல்லாம் திருஷ்யம்னு தூக்கி போட்டுட்டு பேசாம இருக்கிறது. இதுக்கு பேர் தான் ஈஸ்வர பிரணிதானம். அப்ப ஆரம்பிக்கிறது பலத்தியாகம், அதுக்கப்புறம் கர்மத்தியாகம், அப்புறம் கர்த்திருத்துவ தியாகம், போக்திருத்துவ தியாகம், அதுக்கப்புறம் எல்லாமே தியாகம் பண்ணிட்டு பிரம்மஸ்வரூபமா நிக்கிறது. இதுக்கு பேர் தான் ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு பேர். இத்தனை விஷயங்களை சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியார் இதி அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. எத்தனை இத முக்தம் அது மட்டும் இல்ல, லாஸ்ட் ஒரு லைன் இருக்கு இந்த விஷயத்துல. இது சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தத பிரத்யக் சேதனாதிகமோ அப்படி அந்தராய அபாவஸ்ச. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் வந்திருக்கும். என்னன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரத்தை பத்தி பேசும்போது என்னெல்லாம் ஈஸ்வர பிரணிதானத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம் தெரியுங்களா? ஈஸ்வர பிரணிதானத்தை வந்து பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர பிரணிதானாதுவா 1:23 வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம். ஈஸ்வர பிரணிதானாதுவான்னு 1:23 சூத்திரம். ஈஸ்வரனை பிரணிதானம் செய்வதனாலும் சமாதியோட லாபம் உண்டாகும். ரொம்ப ஈஸியான மெத்தட் எது அப்படின்னா ஈஸ்வர பிரணிதானம். பெரியவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, ஈஸ்வர பிரணிதானம்னா என்ன சுவாமி அப்படின்னும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா தஸ்ய வாச்சக பிரணவஹ, அவருடைய பேரு வந்து பாத்தீங்கன்னா பிரணவம். அதை என்ன பண்ணணும்? தஜ்ஜபக தது அர்த்த பாவனம். அந்த ஓங்காரத்தை ஜபிக்கணும். அந்த ஓங்காரத்துக்கான வஸ்துவா வாச்சியமா இருக்கிற பகவான சிந்தனை பண்ணணும். ஜபிச்சுக்கிட்டே அந்த ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டே சிந்தனை பண்ணணும். அதுக்கு பேரு தஜ்ஜபக தது அர்த்த பாவனம், அர்த்தத்தை தொடர்ந்து சிந்திக்கிறது. இதை பண்றதுனால நமக்கு என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரணவ ஜபத்தை பண்றதுனால என்ன ஆகும் சுவாமி? தத பிரத்யக் சேதனாதிகமோ. முதல்ல இது 1வது அத்தியாயம் 29வது சூத்திரம் 1:29 சொல்லுது. ஓங்கார ஜபத்தை நான் ஏன் இவ்வளவு அதிகமா பிரிஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னா சாஸ்திரத்துல சொல்லப்படுறது. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓம் இத்தியேவம் தியாயத்தை பட்டத்த விப்ராக. புத்திசாலிகளே, ஓங்காரத்தை வந்து ஜபிங்க, ஓங்காரத்தை தியானம் பண்ணுங்க. ஓங்காரம் தான் கேசவன். அப்போ ஓங்காரம்னு சொல்லக்கூடிய கேசவனை தியானிக்கணும் சதா அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அதனால என்ன சாமி லாபம் கிடைக்கும் அப்படின்னா ஆச்சரியம் ரொம்ப அற்புதமான 1:29 இருந்து இங்க கோட் பண்ற. தத்தகன்றதுக்கு அர்த்தம்
அந்த ஓங்கார ஜபத்தினால் தியானத்தினால் பிரத்யக் சேத்தனாதிகமும் தன்னுடைய எக்ஸ்க்ளூசிவா உள்ள என்னோட ஹிருதயத்தில் இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபமானது அறியப்படுகிறது, அடையப்படுகிறது, அதிகமமாகுது. இது வரைக்கும் நான்றது எனக்கு திரஷ்டா சச்சிதானந்தம்னு தெரியாம இருந்துச்சு. இந்த ஓங்காரத்தை சொல்ல 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 என்னாகும்? அது அடையப்படும். கூடவே என்ன நடக்கும்? அதை அடையிறது லாஸ்ட் ஃபைனல் டெஸ்டினேஷன். ஆனா அதை அடையறதுக்கு முன்னாடி இந்த யோக மார்க்கத்துல ஞான மார்க்கத்துல என்னெல்லாம் தடைகள் இருக்குமோ அந்த தடைகளுக்கு என்ன பேரு? அந்தராயம் அப்படின்னு பேரு. பேரிகேட்டர்ஸ் நிறைய இருக்கு. 13 பேரிகேட்டர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நிறைய இருக்கக்கூடிய தடைகளுக்கு பேர் அந்தராயம்னு பேரு. அப்பியந்தராய அபாவஸ்ச. அந்தராயங்கள்னு சொல்லக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே என்னாகும்? மெதுவா மெதுவா நீங்கி போகும். காலையில பாத்தீங்க அப்படின்னா நல்ல 2 பேர் ஏறி கண்ணில் உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. காலையில இருந்து பார்த்தேன், என்னடா அது தூக்கமா வருது, என்ன பண்றது? நல்லா தண்ணி எடுத்து ஜலத்தை ஊற்றும். அப்பவும் பாத்தீங்கன்னா போகவே இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு சனி பாத்தீங்கன்னா மாறிட்டு இருக்கு. அப்போ சனி பகவான் பாத்தீங்கன்னா 2-3 நாளா என் கண்ணுல ஏறி உட்கார்ந்துருக்காரு. என்ன பண்றது? ஒன்றும் பண்ண வேணாம், பிரணவ ஜபத்தை பண்ணாவே போதும். நல்லா பிரணவ ஜபத்தை பாத்தீங்கன்னா பண்ணி முடிச்சதுக்கு பிறகு எங்க போனாங்கன்னு தெரியும். நல்லா ஃப்ரெஷ் ஆயிப்போச்சு. மைண்டு, தேகம், எல்லா இந்திரியங்கள் எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அப்ப தடைகளை நீக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தடைகளை நீக்கிறதுக்கு ஒரே ஒரு உபாயம் என்னது? இந்த பிரணவ அபியாசம். இந்த பிரணவ அபியாசத்துக்கு பேரும் சுவாத்தியாயம்னு பேரு. அதனால பிரத்யேக ஆத்மாவை நம்ம என்ன பண்ணலாம்? அடைய முடியும் அப்படின்னு ஆச்சாரியார் இந்த சூத்திரத்தை பாத்தீங்கன்னா முடிக்கிறார். அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா இத்தனை விஷயங்கள் இருக்கு. சந்தோஷம் முதல்ல பாத்தீங்கன்னா நியமத்துல சௌச்சம் சொல்லியாச்சு. பாகியம் ஆபியந்தரம். பாகியம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிருத்து ஜலத்தினால சுத்தப்படுத்துறது. ஆபியந்தரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னெல்லாம் உள்ள இருக்கிற சௌச்சம் எது அப்படின்னா மனசுல இருக்கிறது என்ன சௌச்சம்? சாஞ்சல்யம், அதை நீக்கணும். அது அப்புறம் புத்தியில இருக்கிறது என்னது? சங்கல்பம். அது அப்புறம் சித்தத்துல இருக்கிறது வாசனைகள். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுதான் ஆந்தர சௌச்சம் அப்படின்னு. சந்தோஷம், எது கிடைச்சாலும் பரம திருப்தி. போதுஞ்சி போதுஞ்சி போதும். என்ன அற்புதம் தெரியுங்களா உங்களுக்கு? போதுன்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்துல அது மாதிரி ஒரு அருமருந்து இந்த உலகத்திலே இல்லை. போதும் என்ற மனமே பொன் செய் மருந்தா? அப்ப பொன் செய்யும் மருந்து. அப்ப மனசு பாத்தீங்கன்னா போதும்ன்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நான் அதை ஃபாலோ பண்றேன். அதனாலதான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். என்ன சந்தோஷம் தெரியுங்களா இருக்கும்? போதும் போதும் போதும், எல்லா விஷயமும் போதும், கொடுத்ததெல்லாம் போதும் போதும் போதும், எல்லாம் போதும். வேணும்னு சொல்லாம போதும் போதும் நீங்க சொன்னீங்கன்னா போதும், எல்லாம் திருப்தி கிடைச்ச. அப்போ அதுக்கு பேர் தான் சந்தோஷம்னு பேர். சந்தோஷத்துக்கு காரணம் போதும் என்ற மனம். அப்புறம் தபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருச்சிர சாந்திராயனாதி விரதங்கள் எல்லாமே, அதே மாதிரி துவந்துவங்களை எல்லாத்தையும் சகிச்சுக்கிறது, இதெல்லாம் தபஸ். அப்புறம் சுவாத்தியாயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோட்ச கிரந்த அபியாசம் கூட பாத்தீங்கன்னா பிரணவ ஜப அபியாசம். இந்த ரெண்டுமே சுவாத்தியாயம்னு வந்துடும். ஈஸ்வர பிரணிதானி அதுதான் நம்ம சொல்றோம். முதல்ல கர்மபல தியாகம், அதுக்கு அடுத்து கர்ம தியாகம், அதுக்கப்புறம் சர்வ தர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு இருக்கிறது. இதான் பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு நியமங்களை சொல்லியாச்சு. இதெல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? நியமாக கண்டிப்பா அவசியம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஒரு ஒற்றுமை பாத்தீங்கன்னா தெரியும். ஆச்சாரியார் 1:30 அந்த ஈஸ்வர பிரணிதானத்துல இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1:23 இருந்து 1:32 வரைக்கும் ஓங்கார ஜபத்தை ஈஸ்வர பிரணிதானம் பண்றதுக்கு, அதனால தான் நான் சொல்றேன், ஈஸ்வரனை பிரணிதானம் பண்றதுக்கு ஒரே ஒரு உபாயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்கார ஜபம் தான். நீங்க ஓங்கார ஜபத்தை விட்டுட்டு நீங்க ஈஸ்வர பிரணிதானம் பண்றேன்னா வெளியில பண்ணிக்கிட்டு இருக்கலாம் முடியும். இந்த மனசு பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல லைக்காது. அப்ப சொல்லி முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான சாஸ்திரம் 2வது பார்த்தோம். பிராணாயாமத்தை 2வது பார்த்தோம். 2வது சாதனமா என்ன பண்ணிருக்கோம்? பிராணாயாமம். பிராணாயாமத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1:33 நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா மைத்ரி கருணா முதித்த உபேக்ஷாயாம் புண்ணியா புண்ணிய சுகதுக்க புண்ணியா புண்ணியானாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:33 சூத்திரம் 1:33. ஓங்காரத்தை சொல்லிட்டு நெக்ஸ்ட் சாதனத்தையே என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மைத்ரி கருணாவை பாத்தீங்கன்னா வைக்கிறார். மைத்ரி கருணாம் உதித்த உபேக்ஷாயாம் உபேக்ஷானாம் சுகதுக்க புண்ணியா புண்ணிய விஷயானாம் பாவநாத சித்த பிரசாதனம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கா. அதற்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இங்க 33வது சூத்திரம் ஆரம்பிக்குது.
யாராவது பிடிஎஃப் இல்லைன்னா அதுக்கப்புறம் ஈவினிங்கில் போட்டு ரெஃபரன்ஸ் எடுத்துங்க, முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணி. அடுத்த சூத்திரம் 33வது சூத்திரம் ஆரம்பிக்கிறார். ஏதேஷாம் யம நியமானாம். இந்த யம நியமங்களை ஃபாலோ பண்றோம் பாத்தீங்களா, இந்த யம நியமங்களை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு ஒத்து வராது. ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப டஃப்பா இருக்கும். அப்ப ஏதாவது சுவாமி, ஏதாவது பக்கத்துல ஏதாவது ஒரு சககாரி சாதனம் இருந்தா நல்லா இருக்குமே சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, சககாரி சாதனம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பக்கத்துல எழுதிங்க, சககாரி சாதனம். சககாரினா ஒரு மெயினா ஒரு காரியத்துல ஈடுபடும் போது அதை சித்தப்படுத்துறதுக்காக கூட ஹெல்ப்புக்காக நம்ம பாத்தீங்கன்னா என்ன காரியங்கள் பண்றோமோ அதுக்கு பேரு சககாரி சாதனங்கள்னு பேரு. ஹெல்பர்ஸ். ஒரு மெயின் ஒர்க்கர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு சகாயம் பண்றதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க ஹெல்பர்ஸா. அதே மாதிரி மெயின் சாதனம் யமம் நியமங்கள். அந்த யம நியமங்களை பாத்தீங்கன்னா சித்தப்படுத்துறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எது இருக்கோ அதுக்கு பேரு சககாரி சாதனம் அப்படின்னு பேரு. என்னது பாப்போம். விதர்க்கபாதனே பிரதிபக்ஷ பாவனம். விதர்க்கபாதனே விதர்க்கபாதனே பிரதிபக்ஷ பாவனம். விதர்க்கபாதனே, விதர்க்கம் அப்படின்னா கெட்ட தர்க்கம், குதர்க்கம். இந்த மனசு பாத்தீங்கன்னா குதர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர், நான் திரஷ்டா திருஷ்யத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். திரஷ்டா திருஷ்யம் ரொம்ப உச்சம், ஃபைனல் அதுதான். ஏன்னா அதை பண்றதுக்கு உங்களுக்கு சத்துவ குணம் இருந்தால் தான் முடியும். நம்ம சத்துவ குணத்துக்காக தான் ஜபம் பண்றோம், சத்துவ குணத்தை அதிகப்படுத்துறது தான் பிராணாயாமம் பண்றோம், சத்துவ குணத்துக்காக தான் நல்ல சத்தான நல்ல ஆகாரத்தை எடுத்துக்கிறோம். இந்த யம நியமங்கள்லாம் அந்த திரஷ்டா திருஷ்யத்தை பார்க்கறதுக்காக தான். ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டா திருஷ்யத்தை பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரிவ்யூஸ் போட்டார் யூடியூப்ல. அவர் அப்பதான் உள்ள ஒரு நுழைஞ்சு பார்ப்புல இருக்கு. யாரோ ஒருத்தர் எக்ஸலண்ட் சுவாமி அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு. உடனே நீ பார்த்திருக்கியா அது மாதிரி திரஷ்டாவா இருந்து பார்க்க முடியுமா உன்னால? அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, குதர்க்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சம்பவமா? சமாதினா அதெல்லாம் சும்மா யாரோ பதஞ்சலி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இதெல்லாம் நமக்கு சம்பவமே இல்லை. இந்த சௌச்சம் வெளியில பண்ணலாம், உள்ள போயெல்லாம் மனசுத்தி, சங்கல்ப சுத்தி, சித்த சுத்தி இதெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி ஒவ்வொரு யம நியமத்தை எப்படிங்க இது பண்ண முடியும்? அஹிம்சாவை எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? எனக்கு மாமிசம் சாப்பிட்டே ஆகணும், மாமிசத்துல தான் புரோட்டீன் அதிகமா இருக்கு. பேஷண்ட் டாக்டர்கிட்ட போனாவே பாத்தீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்றாரு தெரியுங்களா? சிக்கன் சாப்பிடுங்க. மெயின் பாத்தீங்கன்னா சிக்கன் சாப்பிடுங்க. அப்ப சிக்கன் சாப்பிடுங்க அப்படின்னா அதை பாத்தீங்கன்னா டாக்டருக்கு தெரியாதா? நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே படிக்கல. சாமியாரை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க ஒண்ணுமே படிக்கல, டாக்டர்லாம் உட்காந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு சொல்றாங்க, நீங்க போய் இதெல்லாம் உடம்பு எப்படி ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு. அஹிம்சையை ஃபாலோ பண்ண முடியுமா? கோழியை அடிக்காம, கோழியை கொல்லாம பாத்தீங்கன்னா அஹிம்சையை எப்படி ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அஹிம்சையை பத்தி பேசினா கோவம் வரும் உங்களுக்கு. அப்புறம் பொய்யா பேசுறவங்க, இந்த உலகத்துல பிசினஸ் பண்ணணும்னா பொய் பேசாம பிசினஸ் பண்ணவே முடியாது, எல்லாம் பொய் தான் பேசி ஆகணும். அப்ப பொய் பேசுறது சத்தியம், அதெல்லாம் சம்பவம் இல்லைங்க. அஸ்தேயம்னா இன்னொருத்தரோட வஸ்துவை எடுக்கணும். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதுனா இன்னொருத்தரோட வஸ்துவை எடுத்துதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பொருளே சேர்க்கக்கூடாது. ஆனா நம்ம வீடு ஃபுல்லா பொருளா தான் இருக்கு. பிளிப்கார்டும் அமேசானும் நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, குதர்க்க மனசு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, குதர்க்கம் விதர்க்கம் சொல்லுவோம்ல, குதர்க்கம் விதர்க்கம், தர்க்கம் பண்ணும். இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இதை எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்ப எங்கெந்த இடத்துலலாம் உங்களுக்கு குதர்க்க புத்தி, உங்களோட புத்தி வேலை செய்தோ அதை பாதனே அப்படின்னா, அதை பாதம் பண்ணுவதற்கு, அதனை நீக்குவதற்கு உங்க மனசு சொல்லும். காலையில எந்திரிச்சு ஜபம் பண்ணணும்னு சொல்லும் போது மனசு சொல்லும், அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் இமயமலையில் இருக்க சன்னியாசிகள் பார்த்துக்கிட்டோம், சாதுக்கள் பார்த்துக்கிட்டோம், நம்ம சுகமா தூங்கி நல்லா நிம்மதியா எந்திரிப்போம், அதெல்லாம் அடுத்த ஜென்மத்துல பார்த்துக்கலாம் அப்படிலாம் தோணும். அப்ப அனுஷ்டானம் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு குதர்க்கம் விதர்க்கம் வந்துச்சுன்னா அதை பாத்தீங்கன்னா பாதம் பண்றதுக்கு ஒரே ஒரு உபாயம் சககாரி எது அப்படின்னா பிரதிபக்ஷ பாவனம். பிரதிபக்ஷ பாவனம்னா என்ன சுவாமி அப்படின்னா, நெகட்டிவான சிந்தனை பண்றது. என்ன நெகட்டிவ்? உங்களுக்கு எதெல்லாம் சுகம்னு தோணுதோ அதுலெல்லாம் அதுல இருக்க தோஷத்தை பார்க்கிறது. முதல்ல தோஷ தரிசனம் பார்க்கணும். எவ்வளவு நாள் தூங்கிட்டோம்ல,
எவ்வளோ நாள் தூங்கி தூங்கி கழிச்சிருக்கோம். காலங்கத்தால நல்லா நிம்மதியா தூங்கி தூங்கி எந்திரிச்சு என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு 2:30 மணி 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து ஒரு பிராணாயாமத்தையும் ஒரு ஜபத்தையும் பண்ண எவ்வளவு நல்லா இருக்கும்ல. சே, இந்த எருமாடு மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டோமே, இதனால எத்தனை ஜென்மம் பிறந்தோன்னு தெரியல, ஏதாவது இப்போவாது சுதாரிச்சுப்போம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறையான சிந்தனையை கொண்டு வர. ஆட்டோ சஜெக்ஷன் கொடுக்கணும், பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா. நெகட்டிவா கொடுக்கக்கூடிய ஆட்டோ சஜெக்ஷனுக்கு பேர் தான் பிரதிபக்ஷ பாவனை. ஸ்வபக்ஷம் பிரதிபக்ஷம். ஸ்வபக்ஷம்னா பாசிட்டிவ், அதே நேரத்துல வந்து பிரதிபக்ஷம் அப்படின்னா நெகட்டிவா சிந்தனை பண்றது. என்னெல்லாம் பண்றது பாஷ்யக்காரர் சொல்றாரு பாரு. பாஷ்யம் பெருசா இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். பாஷ்யம் வந்து பெரிய பாஷ்யம், இது நாளைக்கு பார்க்கலாம். பிரதிபக்ஷ பாவனா பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியனால தான் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பிச்சது அதனால ஆரம்பிச்சேன். இந்த மலங்கள் நாசம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் நம்ம ராமபிரான் வந்து பாத்தீங்கன்னா முக்தி கோபனிஷத்துல சொல்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மைத்திரி கருணாம் வாசனை வந்து பாத்தீங்கன்னா, வாசனை 2 விதமான வாசனைகள் இருக்குல்ல, சுப வாசனை அசுப வாசனை. அந்த சுப வாசனையில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த மைத்ரியாதி வாசனா நாம்னிர் கிரகாணம் மலவாசனா அமலவாசனாக. நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எதெல்லாம் நமக்குள்ளார பலகீனம் இருக்கோ அதுக்கு எதிர்மறையா சிந்தனை பண்றத மெதுவா 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 ஹேபிட் ஆகணும். தூங்கலாம், நல்லா படுத்து தூங்கலாம், தூங்கக்கூடாது. தூங்குறதுனால எவ்வளவு நஷ்டமாயிருக்கு நமக்கு. சும்மா உட்கார்ந்துருக்கலாம், யூடியூப் பார்க்கலாம், எவ்வளவு நஷ்டமாயிருக்கு. ஒர்க் பண்ண வேணாம், வேதாந்தம் கேட்க வேணாம், யோகம் பண்ண வேணாம், இது மாதிரி எதெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் லாஸ் ஆகிறோம், என்னெல்லாம் நம்ம பலகீனப்படுறோம் அப்படின்றத திரும்ப திரும்ப சிந்திக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா மைத்திரியாதி வாசனைகள். இந்த மைத்திரியாதி வாசனைகள் எப்படிப்பட்டது அப்படின்னா கிரகான நல்ல கிரகணம் பண்ணணும். ஏன் அப்படின்னா அமல வாசனா, இது எல்லாம் அமல வாசனைனா பேரு. அமல வாசனைகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த வாசனைன்னு பேரு. அமல வாசனைனா மனமில்லாத வாசனைகள். எங்கெல்லாம் மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயாம பாவனை பண்றோமோ அங்கெல்லாம் உங்களுக்கு நீங்க இந்த ஜென்மத்தை நாசம் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பு நம்ம அதிகமா மோட்ச மார்க்கத்துல போறோம்னு அர்த்தம். சககாரி சாதனங்கள்ல பிரணவ ஜபம் முக்கிய சாதனமா வச்சுக்கிட்டு மைத்திரியாதிய வந்து பாத்தீங்க அப்படின்னா சககாரியா வச்சுக்கிட்டு மூவ் பண்ணணும். அந்த சககாரி சாதனம் தான் பிரதிபக்ஷ பாவனமா சொல்ல போறோம். நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண. நாளைக்கு பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க, எடுத்துட்டீங்கன்னா அதை பார்க்கறேன். 4 சூத்திரம் படிப்பிருக்கேன். ஹரிவம் 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 ஹரிவம். நமஸ்தே நமஸ்தே. அப்ளை பண்ணணும் ஜி, வேற எதுவுமே இல்லை. அப்ளை பண்ணணும், இது எல்லாமே அப்ளை பண்ணணும். திரும்ப 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 ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கோம். நமக்குள்ளாரே ஒரு கிருப்பை வரணும். உத்தரேத ஆத்மன் ஆத்மானம். நமக்குள்ளார ஒரு கிருப்பை வரணும். எவ்வளவு நாள் நம்ம இப்படியே இருந்துட்டோம்னு, எத்தனை ஜென்மம் இப்படியே போகணும்னு தெரியல. ஏதோ இப்பதான் லைட்டா ஒரு மரக்கட்டை மாதிரி கிடைச்சிருக்கு, இதை பிடிச்சிட்டு கரையேறணும். அப்போ ஓங்கார ஜபத்தை வந்து பாத்தீங்கன்னா கீதையிலயும் ஓங்கார ஜபம் தான் சொல்லுது. இப்ப இங்க சுவாத்தியாயன்ற இடத்துலயும் இங்கேயும் ஓங்கார ஜபம் தான் சொல்லுது. விஷ்ணு சாஸ்திரநாமம் எடுத்தாலும் ஓங்கார ஜபம் தான் சொல்லுது. அப்ப மெதுவா ஓங்கார ஜபத்தை பிடிச்சிக்கிட்டு மெதுவா மெதுவா உத்தாரணம் ஆகணும். நாராயண நாராயண.